தொடருங்க கிளாஸ். ஐயோ ஐயோ, இந்த நான் இவ்வளவு நேரம் இது பண்ணி வச்சேன், முக்கியமான டிஸ்கஷன் போனா. Sorry, I had taken more time. My அதுக்கு apologies. சொல்ல, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் இது வரைக்கும். அது Right. பெரிய தப்பு Thanks. பண்ணிட்டேன். பரவாயில்ல, Thanks. சரி, இன்னொரு தடவை இதை டிஸ்கஸ் பண்ணும்போது இது பண்ணிக்கலாம். Yeah, it's a healthy discussion. It's on Pulasari Varakavare. ஆஹா, இதையும் சேர்த்து நான் நாளைக்கு யூடியூப்ல போடணுங்கிறதுக்காக இது பண்ணேன். அது ரெக்கார்டிங் பண்ணாம விட்டோம். அதுதான் பெரிய இது என்ன. சரி, பரவாயில்ல, அதை இன்னொரு இதுல பண்ணிக்கலாம். சரி, இப்ப நாம நேரடியா வகுப்பு போயிடுவோம். வணக்கத்தை சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவோம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலைமுறை போல மேய்ற்றினை நந்தி முகந்தனை ஞான குழந்தை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகளாம் உணர்ந்துவதற்கரியவன் நிலவலாவிய நீர்மணிவேலி அழகில் ஜோதிய நம்பரத்தாடுவான் மலர்படி வாழ்த்தியுள்ளான். பேரன்புக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, உலகளாவிய சைவ சமய பயிற்சி வகுப்புகளில் திருமந்திர தொடர் வகுப்பு 46வது வகுப்பிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி வரவேற்கிறேன். கடந்த வகுப்புல நாம முதல் தந்திரத்தினுடைய 11வது பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய அக்னி காரியம் அப்படிங்கிற ஒரு இதை பார்த்தோம். இந்த அக்னி காரியம் என்கிற பகுதியும் இதற்கு அடுத்தாற் போல் வருகிற அந்தணர் ஒழுக்கம் அப்படிங்கிற 2 பகுதியும் முழுக்க முழுக்க அந்தணருடைய சிறப்பான இயல்புகளை சொல்லுவது. இப்ப நம்ம பண்ண டிஸ்கஷன் அதை ஒட்டின டிஸ்கஷன் தான். என்ன, அந்தணர் என்போர் அறவோர். நான் போன வாரத்திலேயே என்னவோ சொன்னேன், உண்மையிலேயே அந்தணர் என்று பார்த்தா இந்தியாவிலேயே ஒரு 20-25 பேர் தான் இருப்பாங்கங்கிறாங்க. நம்முடைய திருமூலரும் நம்முடைய சாஸ்திரங்களும் சொல்லுகிற அந்த ஒழுக்கங்களின் பிரகாரம் தினசரி வேள்வி ஓம்பக்கூடிய, ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு அந்தணர் வீட்டிலையும் வேள்வி தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அணையா நெருப்பாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடைசியில அந்த வேள்வி நாயகன் இறக்கிற போது அந்த வேள்வி தீயை கொண்டு போய் தான் நெருப்பை வைப்பாங்க அவங்களுக்கு. அதனால வீட்டிலே அவர்கள் எப்போதும் எரி ஓம்பக்கூடியவர்கள், வேள்வி தீயை வளர்க்கக்கூடிய அந்தண பெருமக்கள் எப்போதும் எப்போதும் இருப்பார்கள். சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா முன்னால தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேரும் சிதம்பரம் கோயிலை சுத்தி அந்த தேசிகர்களுக்கு பெரிய பெரிய வீடுகள் அரசன் கொடுத்திருந்தா, அதுல இருந்து வரக்கூடிய புகை கோயிலிருந்து வரக்கூடிய, கோயில்ல வளர்க்கக்கூடிய வேள்வி தீயை புகையை விட இந்த 3000 அந்தணர்கள் இல்லங்களிலிருந்து வருகிற புகை பூரா மண்டி கிடந்தது, வானவெளியவே ஒரு மூடி இருந்தது அப்படின்னு சொல்லி சேக்கலார் பெருமான் சொல்றாரு. ஆக வேள்வி தீ என்பது அந்தணர்களால் செய்யப்படக்கூடியது. அதுவும் அவர்கள் நல்ல ஒழுக்க நெறியோடு உள்ளவர்கள் அதை செய்யணும். அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருமணம் ஆனவர்கள் தான் செய்யணும். தலை நரைத்தவர்கள் செய்யக்கூடாது, வயதானவர்களும் செய்யக்கூடாது, பிரம்மச்சாரிகளும் செய்யக்கூடாது. இப்ப கந்தவேலையெல்லாம் அனுப்பிட்டு என்ன, அது இன்னொன்னு வேதம் பூரா தெரிஞ்சிருக்கணும். அந்தணரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அந்தணர்கள் என்ன வேதம் சொல்லுகிறாரோ அது பூரா தெரிந்தவர்கள் அந்த கிரியையை செய்யலாம். அதுல அதே மாதிரி வீட்டுல உள்ள பசுவிலே கறக்கக்கூடிய அந்த நெய் அதை எடுத்து, நான் ஏற்கனவே சொன்னேன், கேரளாவில் 200 வருஷங்கள் கெட்டு போகாத நெய் இருக்குது அப்படின்னு. இப்ப அண்மையில ஒரு செய்தி படித்தேன், அதை நான் யூடியூப்லயும் போட்டிருந்தேன். வடக்கு புதூர்னு ஒரு ஊர் திருச்சூர்ல இருக்கு கேரளாவில். அங்க நெய்யிலே ஒரு லிங்கம் எத்தனை வருஷமா தெரியுமா? 4000 வருஷமா இருக்குது. அதுக்கு அபிஷேகம் பண்றாங்க டெய்லி. பக்கத்துல இங்கிட்டு கேரளாவில் பார்த்தீங்கன்னா சரவிளக்கு தான் வச்சிருப்பாங்க, 2 பக்கம் சரவிளக்கு ஏற்றி வச்சிருக்கிறாங்க. டெய்லி அபிஷேகம் பண்றாங்க, டெய்லி முன்னாலையும் விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்க, சைட்லையும் விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்க. எந்த வெப்பத்தாலும் இதுவரையில் அது உருகலை. 4000 வருஷம் 4000 வருஷம் கிட்டத்தட்ட திருமூலர் காலத்துல இருந்து. பரசுராமர் தான் அந்த சிவன் ஆலயத்தை உருவாக்கி இருக்கிறார். திருமாலுடைய அவதாரமான பரசுராமர் தான் அந்த லிங்கத்தை உருவாக்கி இருக்காரு. திருச்சூர் போல போயிட்டு வாங்க,
மிக இது வரைக்கும் உருகாம இருக்கு. இப்பதான் அதுக்கு வந்து ஏதோ ஷேடு மாதிரி ஒரு காப்பு போட்டிருக்காங்க. காப்பு போட்டிருந்தாலும் அபிஷேகம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து எப்படியும் உருகத்தான் செய்யும். அது உருகாமல எப்படியா அமர்நாத்ல பனிலிங்கம் அது வருஷத்துக்கு ஒரு தடவை சீசன்ல தோன்றும். ஆனா இது வந்து எப்பயுமே இருக்கிற இது, எப்ப வேணாலும் யார் வேணாலும் போய் பார்க்கலாம். ஆக நெய் என்பது அந்த அந்தணர்கள் வீடுகள்ல நெய்க்கு பஞ்சமே கிடையாது. நாமளே வீடுகள்ல முதல்ல நெய் தான் யூஸ் பண்ணோம். அதனாலதான் எல் பிளஸ் நெய், எண்ணெய். நெய்க்கு தட்டுப்பாடு வந்தப்ப எள்ளை வச்சு நம்ம எண்ணெயை தயார் பண்ணோம். அது நெய்க்கு மாற்றாக கண்டுபிடிக்கப்பட்டதுனால அது நல்ல நெய். நல்ல நெய். ஏனென்றால் நெய் பசுவை வச்சு நம்ம வீட்டுல எல்லாம் இது பண்ணி பக்குவப்படுத்தி அதை தயிர் உரம் ஊற்றி நம்மளாலாம் செய்ய முடியாது. அதனால அதுக்கு மாற்றாக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் எள் எண்ணெய். அதை ஏன் நல்ல எண்ணெய் என்று சொல்லுகிறார் என்றால், விளக்கரிப்பதற்கு நெய் மட்டும்தான் ஒரு காலத்திலே உபயோகப்பட்டது. அந்த நெய்க்கு மாற்றாக வந்த எண்ணெய், விளக்கரிப்பதற்காக வந்த எண்ணெய் என்பதால் நல்ல எண்ணெய். எள் எண்ணெயை எல் பிளஸ் நெய் தான் எண்ணெய்னே ஆச்சு. அதை நாம எள்ளுல இருந்து வர்றதை மட்டும் நல்ல எண்ணெய், நல்ல எள் நெய் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இப்படி அந்தணர்கள் உடைய ஒழுக்கம் அதைகளை பற்றி தான் இந்த 2 பகுதியில அவர் சொல்றாரு. முதல் 2-3 பாடல்கள் நம்ம பார்த்துட்டோம். 4வது பாடலுக்கு இப்ப நம்ம போக போறோம். ஒரே நிமிஷம். சரி, தெரியுதா? ஸ்கிரீன் வந்துச்சா? அது முதல் 2 3 பகுதி 3 பார்த்துட்டோம். 3வது அணைதுணை அந்தனர் அங்கியுள் அங்கி. அங்கியுள் அங்கினா 2 அங்கி இருக்குன்னு சொன்னோம். ஒண்ணு பிராணாக்கினி, அது உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய உயிர். வெளியே இருக்கிறது வைதிக அக்கினி, வைதாக்கினி அல்லது வைதிக அக்கினி. அது அணைதுணை அந்தனர் அவர்கள் 2 வேள்வியும் செய்யறாங்க. அந்தனர் அங்கியுள் அங்கி அணைதுணை வைத்ததன் உட்பொருளான இணைதுணை யாமத்து இயங்கும் பொழுது துணை அணை ஆயதோர் தூய் நெறியாமே. அந்த எப்பொழுதும் அந்த உட்பொருளை, சிவபெருமானுடைய உட்பொருளை, சிவ மந்திரத்தை உட்பொருளை உணர்ந்து வேதத்தை ஓதி பிராணாக்கினியையும் அந்த வைதிக அக்கினியையும் தொடர்ந்து பராமரிப்பவர்கள் தூய நெறியை அடைவார்கள் என்று நாம அதுல பார்த்தோம். அடுத்து 4வது பாட்டு, இதுல தான் ஆரம்பிக்கணும். போது 2 ஓதி. போது அப்படின்னா 2 அர்த்தம் இருக்கு. போது என்பது மலர் என்று ஒரு அர்த்தம் உண்டு. மலர், போது என்றால் மலர்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு போது என்றால் பொழுது. அப்போது அவன் அங்கே வந்தான் அப்படிங்கிறோம். இப்போது அவன் இங்கே இல்லைங்கிறோம். அப்போது, இப்போது. பொழுது என்பதுதான் போது என்று மாறி வருது தமிழ்ல. இந்த இடத்துல போது 2 ஓதி என்றால் இருபொழுதும், காலையிலும் மாலையிலும் 2 பொழுதிலும் சிவநாமத்தை ஓதி புரிந்து அருள் செய்திட்டு 2 வேளைகளும் காலையிலும் மாலையிலும் அவர்கள் விடாமல் அந்த வேதத்தை ஓதி அவர்கள் புரிகிற நல்ல காரியங்களுக்காக இறைவன் அவர்களுக்கு அருள் செய்திட்டு, இறைவன் அவர்களுக்கு அருள் செய்கிறான். மாது 2ஆகி, மாதுனா பெண், பெண்ணோடு சேர்ந்து அவன் 2ஆக மாறுகிறார் அந்தணன்.
அந்தனர் காலை மாலை ஓதக்கூடியவர், 2 நேரமும் ஓதி இறைவனுடைய மெய்யர்களை பெற்றவர். அவர் மாதுடன் சேர்ந்து இல்லற வாழ்க்கையிலே சேர்ந்து மகிழ்ந்து உடனே, ஏற்கனவே நான் சொன்னதுதான் இதுல சொல்றாரு, திருமணம் ஆனவர்கள் தான் வேள்வி செய்ய தகுதி படைத்தவர்கள். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா, அவங்களுடைய தகுதிப்பாடு என்ன அப்படின்னா, அவர்கள் திருமணம் ஆகி இருக்க வேண்டும். திருமணம் ஆனவர்கள் தான் அந்த வேள்வியை செய்ய வேண்டும். துறவை விட, நீங்க மறந்துடாதீங்க, துறவை விட இல்லறத்துக்கு மிகப்பெரிய மேன்மையை செய்தது நம்முடைய சமயம். ஏன்னா நாம எத்தனையோ துறவிகளை பற்றி நீங்க படிச்சிருக்கிறீங்க. அவர்களை தேடி இறைவன் வரல. யாரை தேடி வந்தானா, காரைக்காலமையாரு, மங்கையர்கரசியாரு, அப்புதியடிகளே, என்ன இப்படி இவர்களை தேடித்தான் வந்தான். மற்ற ஞானிகள் எல்லாம் அவனை தேடி காடுகள்ல போய் பூஜை கீதை பண்ணாங்க. ஒரு சில பேர் விதிவிலக்கு, அவர்களை தேடி இறைவன் வந்திருக்கலாம். ஆனா பொதுவாக இல்லறத்தார்களை தேடித்தான் இறைவன் சென்றிருக்கிறான். அதனால தான் வள்ளுவர் கூட துறவு என்ற அதிகாரம் வச்சாரு. அந்த அதிகாரத்துக்கு பேரு துறவு. ஆனா இல்வாழ்க்கைக்கு வருகிற போது அதை இல் அறம் என்றார். இல்வாழ்க்கையிலே இருப்பதுதான் அறம். ஒருவன் வீடு வாசல்லாம் திறந்துட்டு துறவியா காட்டுக்கு ஓடுறது பெருமை கிடையாது. ஆனால் வீட்டிலேயே இருந்து கொண்டு அன்றாட கடமைகளையும் செய்து கொண்டு, அந்த கடமைகளோடு இறைவனுக்குரிய கடமைகளையும் யார் முறையோடு செய்கிறார்களோ என்ன, அவர்கள் தான் சிறந்தவர்கள். ஆனா இல்லறம் என்பது நல்லறம் என்று கருதிய நாடு நம்முடைய நாடு. திருமூலரும் பின்னால அந்த வாழ்க்கை துணையை பற்றி எல்லாம் சொல்ல போறாரு. அதனால நல்ல துணைவியோடு அந்தணர்கள் கூடியிருந்து அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். மாது போது இரண்டும் மகிழ்ந்தோதி அருள் செய்திட்டு மாது இரண்டாகி மகிழ்ந்துடனே நிற்கும். இல்லற வாழ்க்கையிலே மனைவியோடு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கடமைகளை செய்வ தகுதியுடையவர்கள். காது இரண்டாகிய தன்னம் பறவைகள், காது 2 ஆகிய கன்னம் பறவைகள். தாதுனா 2 தாது. ஆணிடத்திலே ஒரு தாது இருக்கிறது, பெண்ணிடத்திலே ஒரு தாது இருக்கிறது. 2 தாதுகளும் சேர்ந்தால் இல்லற வாழ்க்கை மேம்படும். ஆணிடத்திலே உள்ளது சுக்கிலம், பெண்ணிடத்திலே உள்ளது சுரோனிதம். ஆணிடத்திலே உள்ளது சுக்கிலம், பெண்ணிடத்திலே உள்ள தாது சுரோனிதம். இந்த இரண்டும் சேர்ந்த அன்னம் பறவைகள். அன்னம் பறவைகள் அப்படின்னா அந்தனராகிய பறவைகள். 3 சுழியின்னு. அன்னம் பறவைகள் என்றால் அந்தணர்களாகிய பறவைகள் அல்லது பறவைகள் போன்ற அந்தணர்கள். இந்த இடத்துல ஏன் அந்தணர்களை பறவைகளோடு ஒப்பிடுறாங்க தெரியுமா? பறவைகள் நாளைக்கென்று சேர்த்து வைத்துக் கொள்வது கிடையாது. நாளைக்குன்னு ஏதாவது சேர்த்து வைக்குமா? சேர்த்து வைக்காது. அது அந்தந்த இடத்துல என்ன கிடைக்குமோ அதை சாப்பிடுமே தவிர கணக்கென்று எதையும் சேமித்து வைக்காத தன்மையுடையது பறவைகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்ப புதியவர்களுக்காக நான் சொல்றேன். பான்ஸ்லோவான்னு ஒரு பறவை இருக்கு, அர்ஜென்டினாவில் இருந்து. அது கலிபோர்னியாவில் கேபிஸ்டானோ பிப்ரவரி மாதத்துல கிளம்பும். இந்த மாசத்துல கிளம்பியிருக்கோம். அதுக்கு பேர் பான்ஸ்வாலோ. நீங்க நெட்ல போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பான்ஸ்வாலோ என்கிற பறவை அங்கே இருந்து கிளம்பி பிப்ரவரி மாதத்துல கிளம்பி அமெரிக்காவிலே கலிபோர்னியாவிலே உள்ள கேபிஸ்டானோ என்கிற தேவாலயத்துல போய் அங்க போய் கூடு கட்டும், இனப்பெருக்கம் பண்ணும். அடுத்து நவம்பர் டிசம்பர்ல அங்கிருந்து கிளம்பி அர்ஜென்டினாவுக்கு வந்துடும். இந்த அர்ஜென்டினாவுக்கும் கலிபோர்னியாவுக்கும் இடையில உள்ள தூரம் 8000 கிலோமீட்டர். போக 8000 கிலோமீட்டர், வர 8000 கிலோமீட்டர். இந்த 8000 கிலோமீட்டர் என்ன அதிசயம்னா, இந்த பறவை கிளம்பும் போது நம்மள மாதிரி சோறுகிறெல்லாம் கட்டி எடுத்துட்டு போவாரு. எதுவுமே இல்லாம தான் போகும். வீசின கை வெறுங்கைமா தான். அதுக்கு எதுவும் அழகுலையும் எதுவும் எடுத்துக்காது, கால்லையும் எதுவும் எடுத்துக்காது. அது பாட்டுக்கு ஃப்ரீயா போகும்.
நீங்க போற இடத்துல 8000 கிலோமீட்டர் பயணம் பண்ணதுல அந்த ஒரு அதிசயமான இது 8000 கிலோமீட்டர் பறவை அந்த பறக்கக்கூடிய அந்த பான்ஸ்வாலோ அதுக்கு களைப்பு இருக்காதா? 8000 கிலோமீட்டர் பறக்குது இல்ல, அது களைப்பு இருக்காதா? சோர்வு இருக்காதா? பசி இருக்காதான்னா எல்லாம் அதுக்கும் இருக்கு. அதுவும் ஒரு உயிர் தானே. அதுக்கும் பசி இருக்கும், அதுக்கும் களைப்பு இருக்கும், அதுக்கும் சோர்வு இருக்கும். அந்த நேரத்தில் அது என்ன செய்ய தெரியுமா செய்யும்? கடல் நீங்க போற இடங்க அந்த 8000 கிலோமீட்டர்ல பூரா கடல் தான், நடுவுல பாறையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த கடல் வழி பயணத்துல போற போது ரெஸ்ட் எடுக்க இடமும் கிடையாது. நடுவுல கடல் நடுவுல மரங்களும் கிடையாது. இந்த பான்ஸ்லாவோ என்ன பண்ணுமா, போய் கடல் மட்டத்துல போய் இது அந்த பான்ஸ்வாலோ பறவை ஊரை விட்டு கிளம்பும் போது அழகுல ஒரே ஒரு இதுதான், குச்சி தான் எடுத்து போகும். இந்த வேப்பங்குச்சி சுள்ளி குச்சி இருக்கும்ல, சின்ன குச்சி, அதான் அழகுல வாயில எடுத்துட்டு போகுமா. எங்கேயாவது அதுக்கு களைப்பு வருகிற போது போய் கடல் மட்டத்துல போய் அந்த கடல் தண்ணி இருக்குல்ல மேல் மட்டம், அதில் அந்த குச்சியை போடும். அது குச்சி வெயிட்லெஸ் தானே, அது மிதக்கும். அந்த நேரத்துல அது மேல போய் இந்த பான்ஸ்வாலோ உட்கார்ந்துக்குது. இதுவும் வெயிட்லெஸ் தானே பறவையும். ஆனா அதுல உட்கார்ந்துட்டு இலைப்பாரிக்கணும். அவரை சாப்பாட்டுக்கு அந்த கடல் மட்டத்திலே உள்ள இந்த பாக்டீரியாஸ் இருக்கும்ல, நுண்ணுயிரிகள், அதையெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டு பசியாகும். திரும்ப அந்த குச்சியை வாயில எடுத்துக்கிட்டு திரும்ப பறந்துடும். இப்படி 8000 கிலோமீட்டர் போகுது. எத்தனை தமிழ் பாட்டுல ஒரு கவிஞன் சொன்னா, கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பாற மரங்கள் இல்லை, கலங்காமலே கண்டம் தாண்டுதேன்னா. சத்தம் போடாதேன்னு ஒரு படம், அதுல விஜய் தான் நினைக்கிறேன் இந்த கவிஞர். அவர் தான் எழுதினாரு, கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பாற மரங்கள் இல்லை, கலங்காமலே கண்டம் தாண்டுதே. ஒவ்வொரு கண்டம் விட்டு கண்டம் போகுது. அர்ஜென்டினாவில இருந்து அமெரிக்காவுக்கு எத்தனையோ கண்டங்களை தாண்டி தான் போகுது. ஆனால் நாளைக்கு என்ன செய்வோம் என்று சேமிக்கிற வழக்கம் பறவைகளுக்கு கிடையாது. பறவைகள் கூட்டுல கூட குஞ்சுகளுக்காகத்தான் கூடு கட்டுகிறதே தவிர பொருளை சேர்த்து வைப்பதற்காக கட்டுவது இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் போய் இறை தேட போகுது இல்ல, பல கிலோமீட்டர்கள் பயணம் பண்ணி இறை தேடிட்டு வந்து வைக்குது இல்ல, அதை அன்னைக்கு சாப்பிடுது இல்ல, மறுநாளும் இறை தேடி போகும். அதுல மிச்சம் வைக்காது, மீதி இருக்காது. கூட்டிலே கொண்டு போய் உணவுப் பொருளை பதுக்கி வைக்கிற வேலையே கிடையாது. அதனாலதான் திருமூலர் மிக ஆப்டான ஒரு உதாரணம். அந்தன பெருமக்கள் தங்களை பத்தியே கவலைப்பட மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் சர்வ சதா காலமும் உலக சேமத்துக்காக வேள்வி செய்யக்கூடியவர். நான் சொல்லல, அர்ச்சகர்களுடைய பொழப்பே உலக சேமத்துக்காக பண்ணக்கூடியது. அவங்களுடைய சேமத்தை ஆண்டவன் பார்த்துக்குவான், இல்லை அரசன் பார்த்துக்குவான். ஆக முப்போதும் இறை சிந்தனையோடு உலக சேமத்துக்காக பூஜை செய்யக்கூடிய வேள்வி செய்யக்கூடிய அந்தணர்கள் தங்களுக்கென்று எதையும் சேமித்து வைப்பதில்லை என்கிற காரணத்தினால் அந்தன் பறவைகள், அந்தணர்களாகிய பறவைகள் வேது இரண்டாகி வெறிக்கின்றவாறே, வேது இரண்டாகி வெறிக்கின்றவாறே. இந்த வேது இரண்டு என்பதுல ஒரு சின்ன நுட்பம் இருக்கிறது. அது ஒரு டிப்பிக்கலான ஒரு இது சைவ சித்தாந்த கருத்து. கொஞ்சம் புரியது கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் புரியும். அது என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அத வேது இரண்டாகி அப்படிங்கிறது, ஒரே நிமிஷம். சைவ சித்தாந்தத்துல 3 பதங்கள் இருக்குது, முக்கியமான பதங்கள். சைவ சித்தாந்தத்தை பற்றி படிக்க வேண்டியது, படிப்பதுல அடிப்படையிலே நாம் படிக்க வேண்டியதுல ஏற்கனவே பதி பசு பாசம் இதெல்லாம் பார்த்தோம்ல, அது மாதிரி இன்னொரு 3 முக்கியமான இது இருக்கு. பின்னால திருமூலர் இதை பற்றி நிறைய சொல்றாரு. இருந்தாலும் முன்னால நம்ம இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். தெரிஞ்சாதான் இந்த அந்தணர்களுடைய இந்த வேள்வி இதுக்குள்ள போக முடியும். இருவினை ஒப்பு, மலபரி பாகம், சத்தினி பாதம்.
கணியமா நல்லா கேட்டுங்க. முக்கியமான இது சரிங்கண்ணா. பவுண்டேஷன் இது. இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்திரிபாகம். சைவ சித்தாந்தத்தை நீங்க எந்த பக்கத்தை திருப்பினாலும் இந்த வரிகள் மாறி மாறி இந்த வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும். அடிப்படையான அந்த வார்த்தைகளுக்கு என்ன பொருள் என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். இதுல இருவினை ஒப்பு அப்படின்னா என்னன்னா, நாம நல்வினை தீவினைன்னு வினைகளை ரெண்டா பிரிக்கிறோம். ஏதாவது நமக்கு துன்பம் வந்தது என்று சொன்னால் அது தீய வினையினால் வந்தது என்று நினைக்கிறோம். நாம் செய்த தீய வினையினால் வந்தது என்று சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை நல்லது நிகழ்ந்தால் ஆகா நம்ம நல்ல காரியம் பண்ணியிருக்கிறோம், அதனால நல்வினையின் காரணமாக இது நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆனால் இந்த இரு வினைகளையும் ஒன்று போல நினைக்கக்கூடியதுதான் இருவினை ஒப்பு. இந்த இருவினை ஒப்பு என்பது யாருக்கு இருந்தது என்றால், ஏன் கண்ணகி அம்மாவை அழைச்சேன்னா, அவங்க கம்பன் அடிப்படையோடைய பேத்தி. கம்பராமாயணம் தான் இதற்கு சரியான ஒரு இடத்தை சொல்லுது. காலையில கூப்பிட்டு ராஜ்யம் உனக்குத்தான் என்று தசரத மகா சக்கரவர்த்தி ராமச்சந்திரமூர்த்திட்ட சொல்றார். மறுநாள் இல்ல, அன்னைக்கு இரவே செய்தி போயிருது, என்ன ராஜ்யம் உனக்கு இல்லை என்று. என்ன ராஜ்யம் உண்டு என்று சொல்லுகிற போது ராமன் மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கவில்லை. துள்ளி குதிக்காட்டாலும் பரவாயில்ல. இப்ப எனக்கு திடீர்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் ஒருத்தர் கொடுக்கிறாருன்னு வைங்க, என்னதான் கட்டுப்படுத்தினா கூட, எவ்வளவுதான் திருமூலரை படித்தா கூட என் முகத்துல ஒரு சின்ன மகிழ்ச்சியாவது இருக்கும்ல. சின்ன மகிழ்ச்சியில ஆடி கூத்தாடி பெரிய இது பண்ணிடுவோம். ஒரு மிகப்பெரிய பதவி, ஆலிசூழ் உலகம், இந்த உலகத்துக்கு சமமான அவ்வளவு செல்வங்களுடைய அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியாக முடிசூட போகிறாய் நீ என்று சொல்லுகிற போது அவன் முகத்துல ஒரு சலனமும் இல்லை. மறுநாள் காலையில கையை கூப்பிட்டு, காடு இல்லை உனக்கு, நாடுதான் ஆலிசூழ் உலகலாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமையற் கொண்டு கூலிவன் காணும் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன். 14 வருஷம் நீ காட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்றான். முதல் நாள் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே முகத்துல எந்த வருத்தமும் இல்லை. முதல் நாள் சந்தோஷமும் இல்லை, மறுநாள் துக்கமும் இல்லை. இத சீதா பிராட்டி அசோகவனத்திலே இருக்கையில நினைச்சு பார்க்கிறா. மெய்த்திருப்பதம் மேவென்ற போதிலும் ராஜ்யம் உனக்குத்தான் சொன்ன போதும், மெய்த்திருப்பதம் மேவென்ற போதிலும் இத்திரு துறந்து ஏகென்ற போதிலும், இதை விட்டுட்டு காட்டுக்கு போய் என்று சொன்ன நேரத்திலேயும் சித்திரத்தின் அளந்த செந்தாமரையினை, தாமரப்பூ இருக்குல்ல, அதையும் பாருங்க, கம்பன் தாமரப்பூ மாதிரின்னு சொல்லல, சித்திரத்தில் வரையப்பட்ட தாமரப்பூ மாதிரி ராமன் முகம் இருந்துதான். ஏன் தெரியுமா? தாமரப்பூ மாதிரினா தாமரப்பூ காலையில மலர்ந்துடும், சூரியன் வந்ததும், சாயங்காலம் கூம்பிடும். ஆனால் ராமனுடைய முகத்துல மலர்ச்சியும் இல்லை, கூம்புதலும் இல்லை. ஒரு தாமரை மலரை, விரிந்த மலரை நீங்கள் சித்திரத்திலே தீட்டி விட்டால் அது கடைசி வரைக்கும், அந்த சித்திரம் எவ்வளவு காலம் இருக்குதோ அது வரைக்கும் அது ஒரு நாளும் கூம்பாது. அது மாதிரி மெய்த்திருப்பதம் ஏவென்ற போதிலும் இத்திரு துறந்து ஏகென்ற போதிலும் சித்திரத்தின் அளர்ந்த செந்தாமரையினை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். அசோகவனத்துல உங்க இலங்கையில போய் உட்கார்ந்துக்கிட்டு சீதா பிராட்டி ராமனுடைய முகத்தை ரெண்டு இன்பம் வந்தாலும் இன்பத்தை கண்டு மகிழாமலும் துன்பத்தை கண்டு துவளாமலும் எவன் ஒருவன் சமநிலையோடு வினைகளை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுகிறானோ அவன்தான் இருவினை ஒப்பு எட்டியவன் அர்த்தம். இதை சொல்றதுக்கு தான் கம்பன் அதை சொல்றான். கம்பன் நிறைய சைவம், அவன் கம்பன் ஒரு சைவனாகத்தான் பிறந்தான். அவனை ஆதரித்த சடையப்பவல்லல், சடையன்னாலே அது சிவபெருமானத்தான் குறிக்கும். அவனும் சைவன் தான், சிவனும், அவன் வழிபட்ட கடவுளும் சிவன் தான். ஆனால் அவன் பெருமாளை பற்றி, பெருமாளுடைய அவதாரங்களில்
ஒன்றான இதை பற்றி எழுதுகிற போது நைசா சைவ சித்தாந்தத்தை கொண்டு வந்து ஒரு நுழைக்கிறான். முரு பல ரத்னன் செட்டியார்னு கண்ணியம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியும். அவர் வந்து கம்பன் கண்ட கடவுள் நிலை அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. கம்பன் கண்ட கடவுள் நிலைன்னு அதுல இத சொல்றாரு. எங்கெல்லாம் சைவ சித்தாந்தத்தை கம்பன் தொட்டு காட்டுறாங்கிறதுக்கு. அப்ப மெய்த்திருப்பதம் மேவென்ற போதிலும் இத்திருத்தம் ஏகுன்ற போதிலும் என்ற பாடல் ஒரு இருவினை ஒப்புக்கு ஒரு சரியான சான்று. உங்களுக்கு இனிமே மறக்காது. இருவினை ஒப்பு இனிமே மறக்குமா? மறக்காது. காட்டுக்கு போ, நாட்டை ஆளுனாலும் நம்ம அவன் முகத்துல மாற்றம் இல்லை, காட்டுக்கு போனாலும் மாற்றம் இல்லை. அந்த இரண்டு வினைகளையும், ரெண்டு வெவ்வேறான வினைகள், ஒன்று மகிழ்ச்சி தருவது, இன்னொன்று துக்கத்தை தருவது. ஆனால் அந்த இரண்டையும் அவன் ஒரே மாதிரி ஏற்றுக்கொண்டான். இந்த இரண்டிலும் இரு வினைகளிலும் அவன் ஒப்புமையாக இருந்தால் யார் ஒருவன் இருக்கிறானோ அவன் இருவினை ஒப்பு என்கிற நிலையை எட்டிவிட்டான். சரி, இருவினை ஒப்பை எட்டுனா என்ன நடக்கும்? இருவினை ஒப்பு நிலையை ஒருவன் எட்டு, இருவினை ஒப்புல யாருக்கும் சந்தேகம் இல்லைல்ல? சந்தேகம் இல்லை, மலபரிவாதம் நடக்கும். இருவினை ஒப்புக்கு அடுத்த ஸ்டெப் தான் மலபரிபாகம். நம்மோடு இருக்கக்கூடிய மலங்கள் 3: ஆணவம், கண்மம், மாயை. இதுல கண்மம் மாயையை விட முழுக்க முழுக்க மனிதனை இறைவனிடத்திலே இருந்து மறைக்கக்கூடியது எது என்று சொன்னால் ஆணவ மலம் தான். அந்த அந்த ஆணவ மலம், இந்த உயிர் வந்து இது நம்ம முதல் பிறவி இல்லை, பிறவிகள் தோறும் இந்த ஆணவ மலம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து கொண்டே வருகிறது. அந்த வலுவிழந்து கொண்டே வருகிற இந்த ஆணவம் தான் நம்ம அறிவை மறைக்குது. அப்படி மறைய செய்பவனும் இறைவன் தான். அதுக்கு அந்த மறைய செய்யறான்ல, அதுக்கு திரோதான சக்தின்னு பேரு. சைவ சித்தாந்தத்துல முக்கியமான பதங்கள் ஒரு 5-6 பதங்கள் கண்டிப்பா இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். திரோதான சக்தி என்றால் மறைப்பாற்றல். என்ன மறைப்பாற்றல்னா, நம்முடைய மலம், முக்கியமாக மலம் அறிவை மறைக்கிறதே, அதுவுக்கும் ஆண்டவன் சக்தி தான் வேணும். அது ஆனால் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு பிறவிகள் தோறும் அந்த இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மல நீக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன, அப்படி அந்த மலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைகிறதை மல பரிபாகம் என்று சொல்லுகிறோம். என்ன, அப்படி முழுக்க முழுக்க ஆணவ மலத்திலே இருந்து இந்த ஆன்மா விடுபட்டு விட்டது என்று சொன்னால் அவனுக்கு சத்தினிபாதம் கிடைக்கும். சத்தினிபாதம் என்றால் என்னன்னா, இந்த மலபரிபாகம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிற போது அதையும் ஆண்டவன் தான் விளக்குறான். அவன் அருள் இல்லாமல் அவனின்றி அணுவும் அசையாது. அவன்தான் இந்த ஆன்மா செய்த வினைகளுக்கேற்ப அந்த ஆணவ மலத்தை சேர்த்து படைக்கிறான். அப்புறம் அவனே அந்த திரோதான சக்தியின் மூலமாக அந்த மறைப்பாற்றலை கொஞ்சம் கொஞ்சமா விளக்கிக்கிட்டே வந்து முழு மலபரிபாகம் ஏற்பட்ட உடனே, நல்ல கவனிங்க, இதுவரைக்கும் திரோதான சக்தியாக மறைப்பு சக்தியாக இருந்த இறைவனுடைய ஆற்றல் இப்பொழுது அருட்சக்தியாக மாறிவிடும். அந்த அருட்சக்தி அடைந்தால் அதை சத்னிபாதம் என்று சொல்லுகிறார். சக்தி என்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சக்தி நம்ம வந்து அம்பாளை வந்து சக்தின்னு எழுத மாட்டோம், சானா இக்கன்னா தீனான்னு எழுத மாட்டோம். எப்படி எழுதுவோம்? சானா இத்தன்னா தீனான்னு தான் சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்க அப்படிதான் எழுதணும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஆற்றல் சக்தி ஒண்ணு, ஆற்றல் இறைவன் சிவத்துக்குள்ளேயே அந்த சக்தி இருக்குது, அவருடைய இயக்கம்தான். இறைவனுடைய அருள் தான் சக்தி என்கிற வடிவமா அம்பாளா நம்ம வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன, ஆனா அது இக்கன்னா போட்டீங்கன்னா, இக்கு சக்தி போட்டீங்கன்னா ஆற்றல் என்று அர்த்தம். இப்ப இந்த கண்ணாடி எடுக்கணும், எனக்கு கையில சக்தி வேணும். இந்த செல்போன் எடுக்கணும்னா கையில சக்தி வேணும். இதெல்லாம் சின்னது. ஒரு பெரிய மூட்டையை தூக்கணும்னா சக்தி வேணும்.
இது சக்தி என்பது ஆற்றல். ஆனால் இக்குக்கு பதிலாக இத்தனை போட்டீங்கன்னா அருள் என்று அர்த்தம். அம்பாளை சக்தியின் வடிவமாக பார்க்காமல், ஆற்றலின் வடிவமாக பார்க்காமல், அருளின் வடிவமாக நம்மவர்கள் பார்த்தார்கள். ஏனென்றால் ஆண்டவன் அம்பாள் இடத்துல போய் நீங்க சக்தி வேண்டும் என்று கேட்பதை விட அருள் வேண்டும் என்று கேட்டால் அதுக்குள்ளேயே சக்தி அடக்கம் தானே. உன்னுடைய அருளை கொடு என்றால் எனக்கு ஆற்றல், செல்வம், பலம் எல்லாத்தையும் கொடுன்னு தானே அர்த்தம். ஆக சக்தி என்பது மிகப்பெரிய விரிந்த பொருளை உடையது. ஆனா இக்கண்ணா போட்டீங்கன்னா ஆற்றல் என்று ஒரு சின்ன புள்ளியில குமிஞ்சிரும். அதனால நம்ம சக்தி தான் போனோம். அதனால சத்தினி பாதம். சக்தி என்றால் இறை ஆற்றல். ஆற்றலை தானே அம்பாள்னு சொல்றோம் நம்ம. சக்தி. நீ என்றால் வீழ்ச்சின்னு அர்த்தம். நீ என்றால் வீழ்ச்சி. சக்தி வீழ்ச்சினா என்ன அர்த்தம்? சக்தினா இந்த திரோதான சக்தி அது வீழ்ந்து, திரோதான சக்தி வீழ்ந்துரும். அப்படின்னா என்ன? அறிவை மூடி இருக்கக்கூடிய ஆணவ மலம் முற்றிலுமாக நீங்கிவிடும். அப்ப இருவினை ஒப்பு வந்தால் மலபரிபாகம் ஏற்படும். மலபரிபாகம் ஏற்பட்டால் நமக்கு சத்தினி பாதம் கிடைக்கும். இந்த சத்தினி பாதத்திலேயே 3 வகை இருக்குது. அதுக்குள்ளேயே அது என்ன, சாரி 4 வகை இருக்குது. ஒன்று மந்த தரம். அதாவது அந்த சத்தினி பாதம் நமக்கு மந்தமா கிடைக்கும், மிக மிக மந்தமா கிடைக்கும். மந்தரம்னு பேர் அதுக்கு. அடுத்து மந்தம். மந்தம்னா உங்களுக்கே தெரியும், மெதுவா கிடைக்கும். அடுத்தது தீவிரம், அப்படின்னா கொஞ்சம் வேகமா கிடைக்கும். இது அந்த சத்தினிபாதம் என்கிற நிலை. அதாவது சத்தினிபாதம் என்பது என்ன சொன்னேன்? முழுமையாக அந்த மறைப்பாற்றலுடைய வீழ்ச்சி. மறைப்பாற்றல் என்பது அறிவை மறைத்திருக்கக்கூடிய ஆணவம். அது முற்றிலுமாக நீங்குவது 4 ஸ்டெப்ல நடக்கும். முதல்ல மந்தரமா இருக்கும், அப்புறம் மந்தமா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் தீவிரமா இருக்கும், 4வது அதி தீவிரம். இந்த 4 நிலைகளுக்கு பிறகு முழுமையாக அந்த சத்தினிபாதம் என்பது நமக்கு கிடைக்கும். ஆக அறிவை மறைப்பது துரோதான சக்தி, ஞானத்தை தருவது அருட்சக்தி. இந்த 2ம் தான் நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய வேது. வேது 2 சொல்றாருல, அந்த வேதுக்கள் என்னன்னா துரோதான சக்தியும் அருட்சக்தியும் தான். இந்த துரோதான சக்தி மறைப்பாற்றலாக இருக்கிற போது கூட ஆன்மாவை முழுசும் மறைக்காது அறிவை. அது வைதீக வேள்வியை நடத்துவதற்கு உதவி செய்யும். நல்லா கேளுங்க, இதுதான் இந்த நுட்பம். இந்த பாட்டுல என்ன நுட்பம்னா, இந்த அறிவை மறைக்கிற துரோதான சக்தி அது மறைப்பாற்றலாக இருக்கிற போதே வேதத்தை படிக்க வைக்கும், வைதிக வேள்விகளை நடத்த வைக்கும். வைதிக வேள்வி என்பது மறந்துடாதீங்க, அது வேதத்தை மையமாக வைத்து நடக்கக்கூடிய வேள்வி. மிக மிக முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றோம். தயவு செய்து யாரு ஸ்ரீதரன் ஐயாலாம் காணோம்? இருக்கிறீங்களா ஐயா? வேதத்தை மையமாக வைத்து நடக்கின்ற வேள்விக்கு வைதிக வேள்வி என்று பெயர். இது அறிவை திரோதான சக்தி மறைக்கிற போது கூட இது நடக்கும். ஆனால் நீங்கள் இருவினை ஒப்பு ஏற்பட்டு, மலபரிபாகம் ஏற்பட்டு, சத்திரிபாதம் என்கிற நிலையை எட்டிவிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த திரோதான சக்தி இன்னொரு சக்தியாக மாறுகிறது. அது என்ன சக்தி என்றால் அது அருட்சக்தி. அது ஞானத்தை தரும். திரோதான சக்தி அறிவை மறைக்கும், அருட்சக்தி ஞானத்தை வழங்கும். இதுலயும் வேள்வி செய்யலாம். இதுல என்ன வேள்வி செய்வாங்க தெரியுமா? அதுக்காக தான் இதுதான் ரொம்ப முக்கியம். அவர்கள் சிவநெறி வேள்வியை செய்வார்கள். முதல்ல சொன்னது வைதிக வேள்வி, அது முழுக்க முழுக்க வேதத்தை மையமாக கொண்ட வேள்வி. இப்போ சத்திரிபாதம் கிடைத்த பிறகு, அருட்சக்தி கிடைத்த பிறகு நீங்கள் செய்கிற வேள்வி முழுக்க முழுக்க ஆகமங்களை அடிப்படையாக கொண்டது.
அதுக்கு அருட்சக்தின்னு பேர். அப்ப துரோதான சக்தி என்பது வேதத்தை அடிப்படையாக கொண்டது. அருட்சக்தி என்பது சக்தியில சக்தி. அருட்சக்தி என்பது ஆகமங்களை மையமாக கொண்டது. ஆகமங்களை மையமாக கொண்டதை சிவநெறி வேள்வி என்று சொல்கிறோம். ஏன்னா ஆகமம் என்று சொன்னால் சிவ ஆகமங்கள் தான். சிவாகமம்னு தானே சொல்றோம், வேற ஆகமும் கிடையாது. சிவாகமம் அது முழுக்க முழுக்க டிப்பிக்கலா சிவனுக்காக செய்யப்படக்கூடியது. அதுக்கு சிவநெறி வேள்வி, ஆகம வழிபாடு. முதல்ல உள்ளது வேத வழிபாடு. புரோதான சக்தி என்ன, இந்த இது ஞான சக்தி. புரியுதா? இப்ப நம்ம 5 வெவ்வேறு பதங்கள் பார்த்திருக்கிறோம். புரோதான சக்தி, அருட்சக்தி, இருவினை ஒப்பு, மலபரி பாகம், சத்தினி பாதம். என்ன இதெல்லாம் நான் நோட்ஸ்லயும் உங்களுக்கு தெளிவா தரேன். கிட்டத்தட்ட நீங்க திருமந்திரத்தை முடிக்கிற போது ஒரு சைவ சித்தாந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 90% நீங்க படிச்சிடலாம். கதவிலையா என்ன போர் அடிக்குதா? கொஞ்சம் சித்தாந்தம் கொஞ்சம் இதான் கதை மாதிரி இருக்காது. என்ன இதுல சத்திரிவாதத்து வகையும் பார்த்தோம். மந்தரம், மந்தம், தீவிரம், அதிதீவிரம். அது மாதிரி அந்த அதிதீவிரத்தை தீவிர தரம், தீவிரம், மந்தரம், மந்தம், தீவிரம், தீவிர தரம் அவனு சொல்லுவாங்க. தீவிர தரம்னு சொல்றதான் நம்ம அதிதீவிரம், மிக வேகமாக அப்படின்னு சொல்றோம். ஆக இப்ப பாட்டுப்போம். இது மிக முக்கியமானது. இது ஏன்னா திரும்ப திரும்ப இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். அதனாலதான் இந்த தடவை அதை இது பண்ணி சொன்னோம். ஓகே, இனி ஓகே. போது 2 ஓதி 2 பொழுது காலை மாலை 2 போதுகளிலும் வேதம் ஓதி புரிந்து அருள் செய்திட்டு இறைவனுடைய அருளை பெற்று மாதிரண்டாகி மாதுடன் சேர்ந்து திருமணம் என்கிற பந்தத்திலே இணைந்து மகிழ்ந்து உடன் நிற்கக்கூடிய சுக்கிலம் சுரோதினம் ஆகிய 2 தாதுக்களை உடைய அந்தன பறவைகள். இதுல ஏன் 2 பேரையும் சேர்த்து சொல்றாருன்னா, மனைவி இருக்கிற போதுதான் நீங்கள் வேள்வி இயற்ற முடியும். அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். என்ன, மனைவியும் வேள்வியிலே பங்கு வகிக்கிறாள். வேள்வியில டைரக்ட் பங்கு இல்லை, இன்டைரக்டா அந்த வேள்விக்கான அந்த இடத்தை சீரமைக்கிறது, அதுக்கான நெய்வேத்தியங்கள் போடுறது, அதுக்கு போட வேண்டிய நெய்வேத்தியங்களை தயார் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது, இதையெல்லாம் செய்யக்கூடிய வேலைகளையும் பார்க்கறதுனால சுக்கிலம் புரோணிதம் என்கிற 2 அணுக்களையும் உடைய அந்த அந்தன பறவைகள் என்று சொன்னால் ஆண் பெண் இருவரும் அப்படின்னு அர்த்தம். இருவரும் வேது 2ஆகி. வேது 2ஆகி என்றால் அவர்கள் ஆரம்பத்திலே அவர்கள் செய்வது வைதீக வேள்வி. வைதீக வேள்வியின் மூலம் அவர்கள் இருவினை ஒப்பு அடைந்து மலபரிபாகம் பெற்று சத்திரிபாதம் கிடைத்த பிறகு அவர்கள் சிவ வேள்வியும் செய்ய தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள். வேது 2ஆகி வெறிக்கின்றவாறே என்றால், வெறித்தல் என்றால் இந்த இடத்திலே விரிவடைதல் அல்லது விளங்குதல் என்று அர்த்தம். இந்த பாட்டுக்கு வேற விதமா பறவைகளை வச்சும் ஒரு சில புத்தகங்கள்ல சொல்றாங்க. போதுனா மலர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. போது 2 ஓதி என்றால் வெவ்வேறு விதமான 2 மலர்களிலே வண்டுகளும் பறவை இனத்தை சேர்ந்ததுதான். நீங்க விஞ்ஞான முறைப்படி பார்த்தால் வண்டுகளை பறவை இனத்துலதான் சேர்ப்பாங்க, பேர்ட்ஸ் இனத்துலதான் சேர்ப்பாங்க. ஏன்னா பறவை என்றால் என்ன அர்த்தம்? பறக்கக்கூடியது பறவை. அப்ப வண்டு பறக்கத்தானே செய்யுது. அதனால அது ஒரு பறவை இனம்தான். என்ன, அதனால போது 2 இருவேறு மலர்களிலே அந்த இருவேறு மலர்களிலே போய் இறைவன் அருளால் பொருந்தி இருந்து அங்கே இருந்து சுகம் கண்டு பிறகு மாதிரண்டாகி மகிழ்ந்துடனே நிற்கும் அந்த பறவைகள் தங்கள் இணைகளோடு, ஏன்னா பறவைகளுக்கும் இணை உண்டுல,
அன்றில் பறவைன்னு ஒரு பறவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்றில் பறவை. ஒரு பறவை எங்கேயாவது ஒரு 1000 மைல் போய் அங்க ஏதாவது விபத்துலயோ இல்லையோ அடிபட்டு செத்துருச்சுன்னா இங்க இருக்கிற பறவை ஆட்டோமேட்டிக்கா உயிர் போயிடும். அன்றில் பறவை என்பது ஒன்றை விட்டு ஒன்று வாழாது. இப்போ அன்றில் பறவை வந்து குளத்துல போகும்போது நடுவுல ஒரு செடி இருக்கும். குளத்துல சில நேரம் நடுவுல பெரிய செடிகள் வளர்ந்துருக்கும்ல. அப்ப ரெண்டும் ஒன்னா போகும்போது ஒருவேளை ஆண் பறவை பிரிஞ்சு இப்படி சுத்தி பெண் பறவை இப்படி சுத்தி போச்சுன்னு வைங்க. அந்த செடி ஒண்ணு இருக்குது நடுவுல. இது ஆண் பறவை பெண் பறவை ரெண்டும் போகுது. ஆண் இப்படி போய் பெண் இப்படி போய் அப்புறம் போய் சேர்றதுல இந்த பிரிவை கூட தாங்காம உயிர் விட்டுருமா. அந்த மாதிரி எல்லாம் சங்க காலத்துல அது உண்மையா என்னன்னு தெரியல இருந்ததுங்கிறாங்க அன்றில் பறவை. வைரமுத்து கூட ஒரு பாட்டுல ஜீன்ஸ் படத்துல அந்த அன்றில் பறவை இதை எழுதியிருக்கிறார். ஆக அன்றில் பறவைகளுக்கும் துணை உண்டு. இருவேறு மலர்களிலே மதுவை அறிந்து விட்டு மாதுடன் சேர்ந்து ஜோடியோடு சேர்ந்து வாழக்கூடிய தாது இரண்டாகிய தன்னம் பறவைகள். அவைகளுக்கும் ஆண் பெண் தாதுக்கள் வித்தியாசப்படும். அந்த இரண்டு பிரிவாக உள்ள பறவைகளைப் போல அந்தணர்கள் வாழுகிறார்கள். ஆனால் அந்தணர்கள் பறவைகளை விட ஒரு படி மேல. ஏனென்றால் வேது இரண்டாகி எரிக்கின்றவாறே அவர்கள் வைதீக நெறியிலும் நிற்பார்கள், விவாகம நெறியிலும் நிற்பார்கள், வேத நெறியிலும் நிற்பார்கள், ஆகம நெறிகளிலும் நிற்பார்கள். பறவைகளைப் போல அவர்கள் வாழ்க்கை நடத்தினாலும் ஏன் பறவைகள் உதாரணமா சொல்றாங்கன்னு சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. பறவைகள் தங்களுக்கென்று கூடு கிடையாது, தங்களுக்கென்று கூடு கட்டும். ஆனா அதுக்குன்னு அதுக்கு பட்டாலாம் போட்டுக்காது, ரெஜிஸ்டர்லாம் பண்ணாது. என்ன எவனாவது ஒருத்தன் கூட பிச்சு போட்டானா அதை பத்தி உட்காந்து எங்கேயாவது பறவை கவலைப்பட்டு இருக்கா? ஐயோ வீடு இடிஞ்சு போச்சே, மலையில இடிஞ்சு போச்சே, இது போச்சேன்னு ஏதாவது எங்கேயாவது உட்காந்து வருத்தப்பட்டு இருக்குமா? இருக்காது. அது மறுநாளே போய் வேற இடத்துல கூடு கட்ட போயிடும். மனுஷன் ஒருத்தன் தான் வீடு போனா வருத்தப்படுறவன் மனுஷன் ஒருத்தன் தான். என்ன மீதியெல்லாம் எது பண்ணாலும் கரையான் தான் புத்து கட்டுது இல்லையா? கரையான் வந்து புத்து கட்டுது. அந்த கரையான் புத்துல போய் பாம்பு போய் அதை விரட்டி விட்டுட்டு அது இது போய் உட்காந்துக்கிறது. அதுக்காக வந்து கரையா வருத்தப்படாத செய்து இதை விட ஒரு பெரிய குத்தை ஒரு மாசத்திலேயே பக்கத்துல கட்டிடும். ஒரு கூடு போனால் இன்னொரு கூட்டை பறவை கட்டி கொள்ளும். ஒரு வீடு போனால் இன்னொரு வீட்டை கரையான் உருவாக்கி கொள்ளும். ஆனா அந்த பறவையையும் கரையானும் ஓரறிவு ஈரறிவு உயிர்னு சொல்லக்கூடிய ஆறறிவு படித்த மனிதன் தான் வீடு போனா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். என்ன வீடு போனா சொத்து போனா சுகம் போனா இது அழுதுகிட்டு இருக்கிறான். அதனால பறவைகள் வந்து பறவைகளுக்கு ஹார்ட் அட்டாக் எங்கேயாவது வந்திருக்கா? ஹார்ட் இருக்கான்னு கேட்டக்கூடாது. ஏன்னா டாக்டர்ஸ் இருக்கீங்க. என்ன பறவைகளுக்கு உயிர் என்று ஒன்று இருந்தால் ஹார்ட்னு ஒன்று இருக்கும். அதுதான் பம்பிங் ஸ்டேஷன். என்ன எங்கேயாவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா பறவைகளுக்கு? எங்கேயாவது ஹார்ட் அட்டாக் வந்து பறவை செத்து போயிருக்கா? எங்கேயாவது ஹார்ட் அட்டாக் கிடையாது, செத்தது கிடையாது. நீங்க பார்த்திருக்கீங்களா எங்கேயாவது? அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அது மாதிரி உண்மையிலே கிடையாது. அவங்களுக்கு ஹார்ட் இருக்கு, ஆனா ஹார்ட் அட்டாக் வராது. என்ன காரணம் தெரியுமா? மனிதர்கள் வந்து தேவையில்லாத கவலைகளை மேல 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 மனசுக்குள்ள போட்டு இது பண்ணிக்கிறோம். என்ன பையனை பொண்ணை வந்து மார்லையும் தோல்லையும் போட்டு வருஷ கணக்கா வளர்க்குறோம். 20 வயசு 25 வயசு வரைக்கும் வளர்க்குறோம். என்ன வளர்த்த பையன் திடீர்னு விட்டு வேற ஒருத்தி பேச்சை கேட்டுட்டு தனி கொடுத்தனம் போயிட்டான், அல்லது வேற எங்கேயாவது வெளிநாடு போயிட்டான், வேற எங்கேயாவது போயிட்டான். ஆனா இவங்களை பெற்றவங்களுக்கு போன் கூட போடுறது இல்லை, பெற்றவங்களோட ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ஐயோ இந்த மாதிரில தானே தூக்கி வளர்த்தோம், இந்த தோல்ல தானே தூக்கி போட்டு வளர்த்தோம், இப்படி பாராமுகமா போயிட்டானே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கேயாவது ஒரு பறவை குஞ்சு பறந்து போனதுக்கு அப்புறம் வெக்க வந்தது குஞ்சு பறந்து போயிடும். என்ன ஏதாவது அது வருத்தப்படுதா? பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, என்ன என்னைக்காவது வருத்தப்படுமா அந்த தாய் பறவை? யார்ட்டையாவது புலம்பியிருக்கா? அது பாசையிலையும் புலம்புனது கிடையாது. என்ன இன்னொன்று எழுதுமா, பறவைகள்ல தாய் பறவை அது
அஹ், பல இடங்கள்ல போய் தூரமா அலைஞ்சு இந்த குழந்தை மேல உள்ள அன்பு. குழந்தைகளை ஒவ்வொருத்தரும் அப்படித்தானே வளர்க்குறோம் இல்லையா? குழந்தைகளுக்காக ஓடுறோம், ஆஹ் எங்கெங்கேயோ வேலை செய்யறோம், என்னென்னவோ பொருளை சம்பாதிக்கிறோம். அந்த பொருளால குழந்தைகளுக்கு அதை கொண்டு கொட்டுறோம். அந்த பிள்ளைங்க, அந்த தாய் பறவை பார்த்தீங்கன்னா, படங்கள்ல பார்த்துருப்பீங்க, இந்த குஞ்சு இருக்குல்ல, அது இங்க இருந்து வாயை லேசா பிறக்கும். இந்த தாய் பறவை எங்க இருந்தோ கொண்டு வந்த இறைய அந்த வாய்க்குள்ள ஊட்டும். நம்மளால கையில எடுத்து உருட்டி உருட்டி கொடுத்துருப்பீங்க, ஆனா அது வாய்க்குள்ளேயே ஊட்டும். அவ்வளவு பாசமா வளர்க்குற அந்த தாய் பறவை எது வரைக்கும் தெரியுமா? இந்த குஞ்சுக்கு ரெக்க முளைக்கிற வரைக்கும். இந்த ரெக்க முளைச்சிருச்சுன்னு வைங்க, ஒரு நாள் கூட கூட்டுல இருக்க விடாது தாய் பறவை. போய் கொத்தி கொத்தி, உனக்கு தான் இறகு முளைச்சிருச்சுல, நீ சொந்த காலில் வாழ கத்துக்கோ, நீ பறந்து போயிடு அப்படின்னு சொல்லி அந்த தாய் பறவை இந்த குஞ்சை கொத்தி. அது எல்லா இடத்துலயும் நடக்கும், இது நான் சொல்ல கதை இல்லை. இது எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடியது. நிறைய இந்த இது உயிரியல் பேராசிரியர்லாம் நிரூபிச்ச உண்மை. ரெக்க முளைச்சிருச்சுன்னா இந்த தாய் பறவை கொத்தி கொத்தி அதை துரத்தி விட்டு. ஆனா ஆறறிவு படித்த மனுஷன்தான், ஓரறிவு படித்த பறவை அப்படி இருக்கு, ஆறறிவு படித்த மனுஷன்தான், ஐயோ நம்ம பிள்ளையா, அவன் உங்க பிள்ளைதான், ஆனா உங்களுக்காக மட்டும் பிறந்தவன் இல்லை. அவனுக்குன்னு சமூகம் இருக்குது, அவனுக்குன்னு கடமைகள் இருக்குது, ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் இருக்குது. நீங்கள் உங்கள் முந்தானையை பிடிச்சுக்கிட்டே அவன் கடைசி வரைக்கும் வரணும்னு நினைக்கிறது என்ன நியாயம் இருக்கு? பறக்க விடுங்க. அவர்கள் வாழுகிற திசை வேறு, அவர்கள் பறக்க வேண்டிய வானம் வேறு. அப்படியே பறக்கணும். எனக்கு கண்ணையம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க பையன் இன்னைக்கு எந்த நாட்டுல இருக்காருன்னு தெரியாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டுல பறப்பாரு. எனக்கே அதிசயமா இருக்கும், என்னடா இப்படி இப்ப மகனை பிரிஞ்சு, அதுவும் இன்னும் சின்ன பையன் தான், ரொம்ப பெரிய பையன் கூட கிடையாது. என்ன, அன்னைக்கு அங்க போயிருக்கலாம், அன்னைக்கு அங்க போயிருக்கலாம்னு அடிக்கடி சொல்லும்போதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் எனக்கு இந்த பறவை ஞாபகம் வந்தது. அதுக்கு ரெக்க முளைச்சிச்சுன்னா அதனுடைய வானம் வேறு, அதனுடைய பூமி வேறு, அதனுடைய உலகம் வேறு, அவனுடைய வாழ்க்கை வேறு. எங்க அப்பா கடுக்குன்னு போட்டிருந்தாரு, அதான் நான் கடுக்குன்னு போட்டேனா? இல்ல, நான் வேட்டி கட்டிட்டு காலேஜுக்கு போனேன், அதுக்காக என் பையன் வேட்டி கட்டிட்டு போலான்னு எதிர்பார்க்கலாமா? அந்தந்த ஜெனரேஷன் அவங்க வளர்ச்சியை பார்த்து போயிட்டே இருக்கணும். இத கண்ணதாசன் ஒரு பாட்டுல சொன்னாரு, வளர்த்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியின் துயர்கள் யாவுமே மனதினால் வந்த நோயல். நீங்க எல்லா நோய்க்கும் எது காரணம்னா மனசுதான் காரணம். ஐயோ நம்ம வளர்த்த பிள்ளையாச்சு, ஐயோ இப்படி போயிட்டானே, இப்படி போயிட்டானே, இப்படி பார்க்காம இருக்கானே, பேசாம இருக்கானே, ஒரு செல்போன்ல ஒரு மெசேஜ் கூட போடலையே, ஒரு பிறந்த நாள் அப்பாவுக்குன்னா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி இதயத்துக்குள்ள இதை வெளியவும் சொல்ல முடியாது. நம்ம பையன் விட்டு கொடுக்க மாட்டோம்ல, வெளியே சொல்ல மாட்டோம்ல. நம்ம பையன் நம்ம பிள்ளை, அவன் செய்யற தப்ப வெளியே சொல்லாம உள்ளுக்குள்ள புதைச்சு 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 வச்சு, அதுதான் ஹார்ட் அட்டாக்கா மாறுது. மனித ஜாதியின் உயர்கள் யாவுமே மனதினால் வந்த நோயடா. அருமையான பாட்டு. வளர்த்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியின் துயர்கள் யாவுமே மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் என்னடா, காசில்லாதவன் இதயத்திலே. அப்படியே வாழ்க்கை அனுபவத்தை அப்படியே புளிஞ்சு வச்சிருக்கிறார். இதெல்லாம் மேடையில சொல்ல மாட்டாங்க, ஏதாவது 4-5 லவ் பாட்டு, காலத்தல் பாட்டு, இதைத்தான் சொல்லுவாங்க. எவ்வளவு வாழ்க்கை சித்தாந்தம் இதெல்லாம் திருமூலர் சொல்றதெல்லாம் எடுத்து சொல்றாரு. நீங்க பட்டினத்தாரு, திருமூலரு, திருவள்ளுவர், சங்க இலக்கியங்கள் எல்லாத்தையும் எடுத்து தமிழ் மக்களுக்கு ரொம்ப எளிமையான சொற்பதங்களை கொடுத்தவர் கண்ணதாசன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கவிஞர். நான் கல்லூரி படிக்கல, எங்க சிவகங்கை கல்லூரிக்கு அவரை அழைச்சிட்டு போனேன். நான் காரைக்குடியில இருந்து மகிழ்வுந்துல கார்ல அவர் நான் கூட்டிட்டு போயிருக்கேன். அதெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். சரி, ஓகே. அது கண்ணதாசனை பத்தி நினைச்சா அப்படியே நமக்கு ஒரு சிலிப்பா வருது. ஆனா நல்ல எல்லா சினிமா பாடலும் நல்லா பாடுறீங்க, சித்தாந்தமும் நல்லா சொல்றீங்க, எல்லாத்துலயும் ஆற்றலோட இருக்கீங்க, சக்தியும் சக்தியுமா இருக்கீங்க.
ஒண்ணு வந்து துரோகனா சக்தி, இன்னொன்னு அருட்டு. ஆமா, சக்தியும் சக்தியும் இருக்காங்க. ஆமா, இல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியிருக்கலாமா, அதனால எல்லாத்தையும் வளர வேண்டியிருச்சு. ஓகே, சரி. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படிக்கு ஆ. நல்லா வித்தியாசமாக தான் இருக்குது. ம் வித்தியாசமாக கருத்து போட்டுருக்காங்க. 2 பெண் தெய்வங்கள், காயத்ரி, சாவித்ரி, ம் புன்னகையோட அருள் புரிகிறேன் என்று சொல்லி ம் ம் அந்த 2 பறவைகள் பறக்கிறதுக்கு ம். கர்ம வினையால் நல்லதும் தீயதும் பறந்து போகும் என்று. ஓஹோ, எனக்கு அந்த இதை அனுப்பி விடுறீங்களா எனக்கு? இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ராமகிருஷ்ணனால டாக்டர் நடராஜன் செய்தது. ஐ கேன் வாக் இங்கிலீஷ், டாக் இங்கிலீஷ், ஸ்பீக் இங்கிலீஷ், அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ். இந்த படத்தை மட்டும் எனக்கு படம் இருக்கு. அந்த பாட்டுக்குள்ள இதை மட்டும் பார்க்கணும். ஏன்னா மாறுபட்ட கருத்துக்கள்ல ஒவ்வொருடைய பார்வை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏற்கனவே நானே வந்து குறைஞ்சது ஒரு 3 அல்லது 4 பேருடைய உரைகளை கன்சாலிடேட் பண்ணி தான் நான் எது எளிமையா புரியுங்கிறது ஒண்ணு, எது ஆழமான பொருளை சொல்லுதுன்னு ஒண்ணு, இந்த 2ஐயும் வச்சுதான் நாம இந்த இதை நான் தயார் பண்றேன். அதனால நீங்க ஆங்கில உரையை எனக்கு அந்த பக்கத்தை மட்டும் அனுப்பி விடுங்க. தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. ஐயா, இந்த இருவினை, இந்த நீங்க சொல்லிட்டு அந்த இருவினை ஒப்பு, அதைத்தான் திருமூலரா சொன்னவர். அந்த என்ன, ஓட்டையும் செம்பையும் ஒப்பவே நோக்குவார் என்று ஒரு சென்டென்ஸ் வருதல்ல, அது வந்து சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல சொன்னார். பெரிய புராணத்துல மெய்யடியார்கள், சிவனடியார்களுடைய குவாலிபிகேஷன்ஸ் ஒரு 10 பாட்டு சொல்றாரு. அதுல வந்து சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, பெரிய புராணம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறாரு, நான் யாரையெல்லாம் பாட போறேன் அவங்களுக்கு மெயின் குவாலிபிகேஷன்ஸ் என்ன, காமன் குவாலிபிகேஷன்ஸ் ஃபார் நாயன்மார் என்ன அப்படின்னு வருஷப்படுத்துகிற போது, ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். நாமெல்லாம் வீடு பேர் வேணும்னு கும்புறோம்ல, அவங்க வீடும் வேண்டான்னு இருந்திருக்காங்க. இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கக்கூடியவங்க தான் சிவனடியார்கள். ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார். அது எதை வச்சு தெரியுமா சேக்கிழார் பெருமான் சொன்னாரு? அவர் பின்னால பாட போறார் நாவுக்கரசருடைய வரலாறு. நாவுக்கரசர் உழவாரப்பணினா உங்களுக்கு கோயில சுத்தம் பண்றது, கோயில கல்லு முள்ளு மண்டி போயிருக்கும். இப்பெல்லாம் அந்த இதை ஜேசிபி எல்லாம் வச்சு எடுக்க மாட்டாங்க. இவர் போற கோயில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு கோயில இந்த கல்லு முள்ளெல்லாம் எடுத்து அதில் ஓடு, அப்போ மண்பானை தானே யூஸ் பண்ணுவாங்க சமையல் எல்லாத்துக்கும். அதெல்லாம் மண்பானை ஓடுகள் தான் நிறைய இருக்கும். இப்போ கீழடியில கூட அதுதான் நிறைய எடுத்திருக்காங்க, சிந்து சமவெளியிலையும் அதான் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த ஓடு வந்து நிறைய கிடந்திருக்கு. இதெல்லாம் உழவாரத்துல எடுத்து தள்ளி போட்டுட்டே இருந்தாரு. இறைவனை அவரை சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணா, தங்க காசுகளை போட்டான் இடையில. இவர் வந்து அதையும் தூக்கி அது தங்கம்னா ஓடானெல்லாம் பார்க்கல, அதையும் சேர்த்து உழவார கரண்டி, தோசை கரண்டி மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு உள்ளெல்லாம் தூக்கி போடுற மாதிரி தங்க காசையும் தூக்கி போட்டாரு. இது திருநாவுக்கரசர் வரலாற்று வருது. உண்மையில் அந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நாயன்மார்களுடைய குவாலிபிகேஷனை பட்டியலிடும் போது சேக்கிழார் பெருமானுக்கு இந்த ஞாபகம் வந்தது. அதனால முன்னாலேயே எடுத்து போடுறாரு, ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடதே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். அவங்க கும்பிடணும், டெய்லி சாமியை போய் கும்பிடணும், அவங்களுக்கு ஒரு கோரிக்கையும் இல்லை. ஈவன் வீடு பேர் கூட அவங்க கேட்கல. அவர்கள் இந்த மனித பிறவி வந்து கும்பிடுறதுக்காக தான். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் கொமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் எனித்தமுடன் நடித்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதோ இந்த மாநிலத்தே. மனுஷ பிறவியெல்லாம் வேண்டாம்பாங்க, ஆனா அவர் மனித பிறவி வேணுங்கிறாரு. ஏன்னா சிதம்பரத்துல நீ ஆடுற அந்த அழகை பார்க்கணும்னா எனக்கு இன்னொரு மனித பிறவி வேணுங்கிறாரு அப்பர் சுவாமிகள். அது மாதிரி ஓடும் செம்பனுங்கிறது அந்த இருவினை ஒப்புக்கு இன்னொரு ஆப்ட் உதாரணம். கம்பன் சொன்ன மாதிரி சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்காரு. கம்பன் சேக்கிழார் பெருமான் 2 பேருமே வந்து ஒரே காலத்துல வாழ்ந்தவர்கள், 12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் 2 பேருமே. என்ன, ஒரே சோழ மன்னன்ட்ட கூட அவங்க பழகி இருக்கிறாங்க. ஓகே, நாம இன்னும் ஒரு பாட்டாவது பார்த்துருவோம்.
இந்த வரேன். ஓகே, அடுத்த பாட்டு, 5வது பாட்டு. மெய் நின்று எரியும் நெடுஞ்சுடரே சென்று மை நின்று எரியும் வகை அறிவார்க்கு மை நின்று அவள் தரு அத்தினம் ஆம் என்றும் செய் நின்ற செல்வமும் தீயதுவே. நெய் நின்று எரியும், வேள்வியில சொரியக்கூடியது நெய் தான். நெய் தான் சொரிவார்கள். எண்ணெயை யாரும் சொரிதல்னு சொல்ல மாட்டாங்க, நெய்யத்தான் சொரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணெயை ஊற்றுதல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாயாசத்தை பருகுதல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், ஆனாலும் அதுக்கு ஒவ்வொரு மரபு சொற்கள்னு இருக்கு. அது மாதிரி நெய் வழியாகத்தான், நெய் வழியே சென்று நெய் நின்று எரியும் நெடுஞ்சுடரை சென்று. நெடுஞ்சுடர் நின்று எரியுது. எதனால எரியுது? நாம் வேள்வியில பார்க்கக்கூடிய நெய். அந்த நெய்யினால் ஒரு மிகப்பெரிய தீப்பிழம்பு உருவாகிறது. அந்த தீப்பிழம்பின் வழியாக உள்ளே சென்று மை நின்று எரியும் வகை அறிவார்க்கு. அந்த மனதிலே உள்ள மைனா கருமை, கருமையைத்தான் மையின்னு சொல்றது. பொதுவாகவே மை என்றாலே கண்ணில் தீட்டுற மை கருப்பாக தானே இருக்கும். வேற கலர்லாம் இப்போ வந்திருக்கும். ஆனா இப்பயும் கூட மேல ஹைலைட் எல்லாம் வேற கலர்ல வந்திருக்கு. ஆனா கண்மை மட்டும் இன்னும் கருப்பா தான் இருக்குது. அதை இன்னும் யாரும் மாத்தல. அப்ப அந்த மைனாலே அது கருப்பைத்தான் குறிக்கும். நெய் 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 ஊற்றுவதனால் எரியக்கூடிய அந்த தீப்பிழம்பின் வழியாக அது உள்ளே சென்று நம்முடைய மை படிந்த உள்ளத்தை என்ன எரித்து, அப்படின்னா என்ன, உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறியாமையை, நாம் வேள்வியிலே விடுகிற நெய்யும் வாயால் சொல்லுகிற மந்திரமும் அந்த நெய் அந்த எரிகிற தீப்பிழம்பு வழியாக வேள்விக்குள்ளே சென்று அதன் மூலமாக நம்முடைய மனதுக்குள்ளே புகுந்து அறியாமை என்பதை நீக்கி முக்தி என்கிற பெரும் செல்வத்தை தரும். நெய் நின்று எரியும் நெடுஞ்சுடரே சென்று, அந்த நெடுஞ்சுடரின் வழியாக நெய் சென்று மை நின்று எரியும், நின்று எரியும். கீழே பார்த்தா கருப்பு இருக்கும். நீங்க விளக்கு பொருத்தும் போது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், விளக்குல கருப்பு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? விளக்கினுடைய தீபச்சுடர் இருக்குல்ல, தீபச்சுடர் இந்த மாதிரி இருக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த அடிபாகத்துல திரிய சுத்தி ஒரு கருப்பு இருக்கும். நீங்க அந்த இடத்துல கொண்டு போய் மத்தாப்போ தீக்குச்சியோ இது பண்ணா கொளுத்தாது. மேல அந்த ஜுவாலையினுடைய நுனிப்பகுதி இருக்குல்ல, அதுல வச்சீங்கன்னா டக்குன்னு பிடிச்சுக்கணும். இதையும் சேக்கலார் பெருமான் சொல்றாரு. இவன் மெய்யெல்லாம் நீரு பூசி முத்தநாதன் இருக்கானே, அவன் மெய்ப்பொருள் நாயனாரை பார்க்க போறான். நேர்ல சண்டை போட்டு ஜெயிக்க முடியல, ஆனா வஞ்சகமா வெல்லணும். அதனால ஒரு புத்தக கட்டுக்குள்ள கத்தி, சின்ன குருவாள், அதை வச்சுக்கிட்டு போறான். ஆனா உடம்பு பார்த்தா பூரா மெய், உடம்பு பூரா விபூதி பூசியிருக்கான். விபூதி வெள்ளையானது, ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்குது? கருப்பு. கருப்பு. இத சேக்கலார் பெருமான் அழகா இந்த உதாரணத்தை சொல்றாரு. மெய்யெல்லாம் நீரு பூசி வேணிகள் மடித்து கட்டி கையினில் படை கறந்த புத்தக கவளி ஏந்தி. படைனா வாட்படை, கத்தி. மெய்யெல்லாம் நீரு பூசி வேணிகள் மடித்து கட்டி கையினில் படை கறந்த புத்தக கவளி ஏந்தி மை பொதி விளக்கே அண்ண. மையை தனக்குள்ளே பொதிந்து மறைத்து வைத்திருக்கக்கூடிய விளக்கை போல. வெளியே பார்த்தா விளக்கு மாதிரி ஜோதி வடிவா இருக்கிறான், பூரா விபூதி வெள்ள வெளியேன்னு படைச்சிருக்கு. ஆனால் மை பொதி விளக்கே என்ன மனத்தினில் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் பூண்டு புகுந்தனன் முத்தநாதன். 20 வருஷமா ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் பெரிய புராணம். ஒவ்வொரு வரி, இந்த ஒரு இடத்துல ஒரு வரியை எடுத்தேன்னா இதுக்கு இணையானது சேக்கலார் பெருமான் எந்த புராணத்துல சொல்லியிருக்காருன்னு கரெக்டா தெரியும். எல்லாம் இறைவன், காட் கிஃப்ட். என்ன, மெய்யெல்லாம் நீரு பூசி, அது மாதிரி பாட்டு மறக்காது. மெய்யெல்லாம் மத்தெல்லாம் மறந்துடுது. என் கூட படிச்ச பசங்க மறந்துடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடுறாங்க, வாத்தியார் மறந்து போறாரு, எல்லாம் மறந்து போகுது. ஆனால் படிச்ச பாட்டு மெய்யெல்லாம் நீரு பூசி 10ஆம் கிளாஸ் படிக்கல எனக்கு பாடப்பகுதியில வந்தது மெய்ப்பொருள் நாயனார் புராணம். அதுக்கப்புறம் படிக்கல.
மெய்யலாம் நீரு பூசி வேணிகள் மடித்து கட்டி கையினில் படை கறந்த புத்தக கவளி ஏந்தி மை பொதி விளக்கே என மனதில் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் பூண்டு புகுந்தனன் முத்தநாதன். ஈடுபாட்டோடு நீங்கள் கற்கக்கூடிய கல்வி எந்த காலத்திலும் உங்களை விட்டு மறக்காது. அப்படி மறந்து போச்சுன்னா அதை நீங்க ஈடுபாட்டோட படிக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னொன்னு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவா. இந்த மைபொதி விளக்குங்கிறது டக்குன்னு எனக்கு ஏன் இந்த இடத்துல ஞாபகம் வருதுன்னா, அது என்னை ஈடுபட்டிருக்கேன். அந்த கவிச்சுவையிலே அந்த கற்பனை சுவையிலே ஈடுபட்ட காரணத்தினாலதான் என்னால உடனே அதை எடுத்து கொடுக்க முடியுது. மத்தெல்லாம் மறந்து போகுது. ஏன்னா மற்றது மேல எனக்கு ஈடுபாடு இல்லை, ஆனா இது மேல ஈடுபாடு இருக்கு. அதனால இது மறக்காமலே இருக்குது. ஆக நெய் வழியாக சென்று நெடுஞ்சுடரின் வழியாக உள்ளே சென்று வேள்விக்குள்ளே இறங்குகிற அந்த நெய் மனதிலே இருக்கக்கூடிய கருப்பை எல்லாம் மாற்றி முக்தியை, ஞானத்தை, முக்தியை எனக்கு தரும். மெய் நின்று எரியும் நெடுஞ்சுடரே சென்று மை நின்று எரியும் வகையறிவாருக்கு உள்ளே அந்த வேள்வியிலே ஊற்றுகிற நெய் வேள்வியிலே மட்டும் எரியவில்லை, எனக்குள்ளே சென்று அறியாமையையும் அது எரிக்கிறது. வேள்வி தீயானது என்னுடைய அறியாமையும் சேர்த்து எரிக்கிறது. அந்த நுட்பம் எனக்கு தெரிந்து விட்டால், அந்த வகை எனக்கு தெரிந்து விட்டால், அந்த வகையை அறிந்தவர்களுக்கு மை நின்று அவள் தரு அத்தினம். அத்தினம்னா அந்த தினத்திலேயே அவர்களை பிடித்திருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்கிற அந்த மையானது அவிழ்ந்து விடும். என்ன அழிஞ்சிரும். அந்த நெருப்பிலே அது அந்த தினமே அது அழிந்து விடும். மலக்கட்டு நின்று நம்முடைய ஆன்மா நீங்குகிற நல்ல நாள் தான் அத்தினம். ஆம் என்றும் செய்கின்ற செல்வமும் தீயதுவாமே. அந்த நாளிலே நாம் அடைகிற செல்வம் இருக்கிறதே, அதற்கு இணையாக நிற்கக்கூடிய செல்வம் எதுவும் இல்லை. நீங்கள் சேர்க்கக்கூடிய பணம், பேங்க் பேலன்ஸ், காரு, பங்களா, நிலம், நீடு, மாடு, மக்கள், உறவு, சுற்றம், இது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய செல்வம் என்பது அந்த பர்டிகுலர் டே. எந்த பர்டிகுலர் டே? உங்களுடைய மலம் என்கிற அந்த கட்டு அவிழுகிற அந்த தினம் இருக்கிறதே, அப்பொழுது நீங்கள் அடைகிற அந்த ஞான செல்வம் உலகத்தில் அழிந்து போகக்கூடிய எந்த செல்வத்துக்கும் ஓமையாக அதை சொல்ல முடியாது. செய் நின்ற செல்வமும் தீயதுவே. அதனோடு ஒப்பிட்டு பார்த்தால், அந்த ஞானத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த செல்வம் எல்லாம் தீயதாக உங்களுக்கு படும். பொருள் மீது பற்று. அதனாலதான் வள்ளுவன் சொன்னா, பொருளில்லார்க்கு இவ்வுலகு இல்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகு இல்லை அப்படின்னு சொன்னான். அருளை வேண்டுபவர்கள் இந்த பொருளுக்கு அதிகமான முக்கியத்துவம் தரமாட்டார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்வதற்கு பொருள் வேண்டும். வாழ்றதுக்கு பொருள் வேணும்ல, பணம் இல்லாம முடியாது. வாழ்வதற்கு பொருள் வேண்டும், ஆனால் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொருளுக்கு வேற அர்த்தம், இந்த பொருளுக்கு வேற அர்த்தம். வாழ்வதற்கு பொருள் வேண்டும், துட்டு. ஆனால் வாழ்வதிலும் பொருள் வேண்டும்னா நம்ம வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். வந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. வந்தோம், இருந்தோம், சாதித்தோம், ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். என்னால முடிஞ்சது சாதிக்கணும். அட்லீஸ்ட் என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு தெரு, ஒரு ஊர், அதாவது நம்ம பாராட்டுற மாதிரி ஒரு காரியத்தை செய்யணும். என்ன அதுதான் பயனுடைய வாழ்க்கை. அதுதான் கண்ணதாசன் சொன்னாரு, ஏன் பிறந்தான் பாவி என்று சிலரை பார்த்து ஏசுது. எவனாவது செத்து போனா தண்டால பாவி இப்போவாது செத்து தொலைஞ்சாண்டா அப்படின்னு ஊரெல்லாம் விருந்து சாப்பிடுவாங்க. ஏன் பிறந்தான் பாவி என்று சிலரை பார்த்து ஏசுது, போய்விட்டான் புனிதன் என்று சிலரை பார்த்து போற்றுது. பொய்யுடம்பு போல பின்னும் புகழுடம்பு வாழுது, பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கை போகும்போது விளங்கு. ஊரே அவனுடைய சாவுக்காக அழுதால் அவன் யோக்கியமாக வாழ்ந்திருக்கிறான். ஊர்ல உள்ளவங்க புறம் பட்டாசு வெடிச்சு நரகாசுரன் செத்ததுக்கு
பட்டாசு வெடிச்சு கொண்டாடினால அது மாதிரி ஊரே சந்தோஷமா சண்டால பாவி இன்னைக்காவது போய் சேர்ந்தானே, இவ்வளவு காலம் இருந்து படாத பாடு படுத்தி எடுத்தானே அப்படின்னு இருந்தா அவன் வாழ்ந்த வாழ்க்கை. அதனாலதான் கண்ணதாசன் பொடி வச்சுருந்தான். போகும்போது விளங்குது. ஒருத்தன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவன் வீடு இருக்கிற நிலைமை, அவனை சுத்தி இருக்கிறவங்க அழுகுறாங்களா சிரிக்கிறாங்களான்னு பார்த்து அதை வச்சு இவன் சொர்க்கத்துக்கு போறானா நரகத்துக்கு போறான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன் பிறந்தான் பாவி என்று சிலரை பார்த்து ஏசுது, போய்விட்டான் புனிதன் என்று சிலரை பார்த்து போற்றுது, பொய்யுடம்பு போன பின்பும் புகழுடம்பு வாழுது, பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கை போகும்போது விளங்குது அப்படின்னா. சரி, ஆக இந்த வாழ்க்கை நாம் நிலையற்ற செல்வம், நிலையான ஒரு செல்வத்தை அடைந்த பிறகு, நம்முடைய மனக்கட்டுக்கள் எல்லாம் அவிழ்ந்த பிறகு, இந்த மற்ற பொய் செல்வங்கள் எல்லாம் நமக்கு தீயதாகத்தான் படும். ஏன்னா மனுஷன் செய்யற குற்றங்கள்ல அதிக குற்றங்கள் பொருளாதார குற்றங்கள் தான். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த மூணுலையும் இன்றைக்கு உலகத்துல, இந்த டிஜிட்டல் உலகத்துல நடக்கக்கூடிய பெரும்பாலான ஒரு 70% மேலான குற்றங்கள் பொருளாதார குற்றங்கள் தான். அதனால இத 8000 வருஷத்துக்கு முன்னால திருமூலர் சொல்றார், மாய பொருள் மீது ஆசை வைத்தால் மலபரிபாகம் எப்போதும் ஏற்படாது, உங்களுடைய மலக்கட்டுக்கள் விடுபடாது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை நிறைவு செய்றாரு. 5 பாட்டு, 6வது பாட்டை அடுத்த வாரத்துல பார்ப்போம். இந்த வாரம் கொஞ்சம் வேறு சில படிகள்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. நம்ம ஐயா நீங்க சொல்றீங்க எங்களுக்கு விமோசனம் இல்லையாண்டு. உங்களுக்கா திருமூலர் பார்த்தா எங்களுக்கு விமோசனமே இல்லையா ஐயா? ஏன்னா நாங்கள் இன்னும் மாய பொருளோடயே சீரியம் விட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா? மாய பொருளெல்லாம் அள்ளி விடுங்க அங்கங்க. மாய பொருளை ஏதாவது தர்ம காரியங்களுக்கு அள்ளி விடுங்க. தர்ம காரியத்துக்கு கொடுக்கறது ஒரு புறம், சீரிக்கிறது இன்னொரு புறம். இல்ல, அதான் சொல்லிட்டேன்ல, வாழ்வதற்கு பொருள் வேணும். பொருள் இல்லைன்னா இந்த உலகம் நம்மள மனுஷனாவே மதிக்காது. அது தேவை. வாழ்வதற்கு பொருள் வேண்டும். ஆனா வாழ்றதுலயும் ஒரு அர்த்தம் வேணும். நம்ம வாழ்ந்தோம், ஏதோ நம்மளை 4 பேர் கையெடுத்து கும்பிட்டா அது போதும். 4 பேர் கையெடுத்து கும்பிட்டாட்டாலும் பரவாயில்ல, 4 பேர் கண்டமானிக்கு திட்டாம இருந்தா போதும். என்ன இல்ல, ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன். ஏன் இப்போ மாசம் ஒரு தடவை நான் இந்த சாப்பாடு போடுற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நம்ம உங்க எல்லாரும் சார்பாவும் தான் மாதம் ஒரு முறை. அது என்ன காரணம் தெரியுமா? நீங்க உதடு இருக்கே, இது மோசமானது. இப்ப ராதாமா மாதிரி உண்டா அப்படி இப்படின்னு புகழ்ந்துகிட்டே இருக்கும். இந்த இது வச்ச உடனே இந்த மாதிரி நேரம் கட்ட நேரத்துல ஏதாவது கேள்வி கேட்டு நம்மளை இதாக்கிருமே அப்படி தப்பா எடுத்துக்காதீங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படியெல்லாம் உங்களை பத்தி சொல்ல மாட்டேன். நம்ம இந்த வகுப்புல படிக்கக்கூடிய அத்தனை பேரும் என்னுடைய மாணவ செல்வங்கள், உங்களை பத்தி சொல்ல மாட்டேன். இல்ல, இந்த உதடு எப்படி வேணாலும் பேசும், இந்த உதடும் நாக்கும் எப்படி வேணாலும் பேசும். ஆனா வயிறு அப்படி பேசுமா? ஒரு 4 நாள் பட்னி கிடந்தவனுக்கு அதிகாலையில போய் சுட சுட இட்லி, பொங்கல், கேசரி, வடை, இது எங்க மெயின் டிஷ். இது போக சில நேரம் சாம்பார் சாதம், சில நேரம் கேக்கு, தண்ணி பாட்டில், இதெல்லாம் சேர்த்துக்குவோம், அடிக்கலாம் இருக்கிற பணத்துக்கு தப்ப. இது பசிச்சவன் வயிற்றுக்குள்ள போனா அவன் நம்ம யாருன்னே தெரியாது. ஐயா நீங்க நல்லா இருக்கணும்னு கும்பிடுறான். அந்த கும்பிடு நம்ம எல்லாருக்கும் தானே வந்து சேருது, அந்த புண்ணியம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அது பொய் சொல்லுமா? வயிறு பொய் சொல்லுமா? உதடு ஒப்புக்கு வாழ்த்தும். நீங்க பணம் கொடுத்தா உங்களை நல்லவன்னு வாழ்த்தும், பணம் கொடுக்கலைன்னா மோசமா திட்டும். உதடுகளின் வாழ்த்துவதை விட வயிறுகள் வாழ்த்துவது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் அந்த அன்னதானம்ங்கிறது மிகப்பெரிய தானமாக அது இருக்கு. நாங்க அந்த பாரதி அறக்கட்டளைன்னு வச்சு தொடர்ந்து 875 நாள் பண்ணிட்டோம். பாரதி அறக்கட்டளை அதுல ஒவ்வொருத்தரும் மெம்பர், ஒரு 12 மெம்பர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு 10 நாள் 15 நாளைக்கு அங்கங்க டோனர்ஸ் பிடிச்சி கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. என்ன அந்த மாதிரி இந்த மாசி மகம், தைப்பூசம், இந்த மாதிரி நாட்கள்ல கொஞ்சம் அதிகமா போடுவோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உதடுகள் வாழ்த்துவதை விட வயிறுகள் வாழ்த்து. ஆனந்தியம்மாலாம் பிறந்த நாளைக்கு, பையன் பிறந்த நாள் தெரியுமா?
ம். ஏதோ ஆமா ஒரு பர்த்டேக்கு தான் கொடுத்தாங்க. ஆமா ஆமா என்ன 28 பர்த்டேக்கு 1000 பேர் வாழ்த்தினாலும் என்ன, எங்கோ ஒரு அயல் தேசத்துல இருந்து பசிச்ச வயிறு என்ன, யாரோ புண்ணியவாளன் நமக்கு சாப்பாடு போட்டாங்க இன்னைக்கு அப்படின்னு நினைச்சு வாழ்த்துனா அந்த வாழ்த்து தான் நம்ம குழந்தைகளை வாழ வைக்கும் இல்லையா? அதனாலதான் இந்த தர்ம காரியத்துல எல்லாரும் இணைச்சுக்கிட்டு நம்ம பயணப்படுறோம். அது ரொம்ப ஒரு அதனாலதான் சொல்றேன், வாழ்த்துவது என்பது வயிறு வாழ்த்து. பட்டினத்தை தான் சொல்லி இருக்கிறாரு. என்ன இந்த உலகத்துல நரக வேதனை, ஜனன வேதனை, மரண வேதனை, நரக வேதனை, இந்த 3 வேதனைகளையும் விட கூடின வேதனை பசி வேதனை. ம். பசித்தோர் முகம் பாருன்னு சொல்லி இருக்கிறாரு இல்லையா ஒரு 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 பாட்டுல. ஆமா, அந்த இதுல மணிமேகலை என்கிற ஒரு காப்பியமே 50 காப்பியங்கள 2வது காப்பியம் மணிமேகலை. அந்த காப்பியம் எழுந்ததே உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர். அதனுடைய ஒரு வரி, யார் சாப்பாடு கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உயிரை கொடுத்தவர்கள். சில பேர் பசியா இருக்கிறவன்ட்ட போய் சாப்பாடை கொடுத்து ஒரு பாட்டு தண்ணியையும் குடிச்சிட்டான்னு வைங்க, குடிச்சோன்னே அப்பாடா இப்பதான் உயிரே வந்தது. நல்லா கவனிங்க நான் சொல்றது, இப்பதான் உயிரே வந்ததுமா. அப்ப எதுல இருக்கு உயிர்? சாப்பாட்டுல இருக்குது. நீங்க திருமூலர் போன வாரமும் இன்னும் சொன்னல, திருமூலர் வேள்வித்தீ இருக்குல்ல, வேள்வித்தீயை விட பெருசு இந்த பசித்தீ. வேள்வித்தீயில நீங்க வாழைப்பழம் போட்டா எல்லாத்தையும் பஸ்மமாக்குற வேள்வித்தீ வாழைப்பழத்தை எரிக்காது. ஆனா பசித்தீ இருக்க 1 செகண்ட்ல அதை எரிச்சிடும். வாழைப்பழம் வயிற்றுக்குள்ள போனா காணாம போயிடும். இன்ஸ்டன்ட் சக்தி அதுக்கு உண்டு. வாழைப்பழம் மட்டும் உடனே சாப்பிட்ட ஒரு சில நிமிடங்கள்லயே உடம்புக்கு சத்தா பரிமாற்றம் ஆகும். இது அதனால வேள்வித்தீயை விட பசித்தீயை கவனிங்க அப்படின்னு தான் திருமூலர் சொல்றாரு. நம்ம இது எல்லாமே சொல்லுது. நான் அடிக்கடி சொல்றேன்ல, உங்களிடம் பசித்து இறைவனுக்கு பசி எடுத்த போதெல்லாம் அவன் காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கும், மெய்ப்பொருள் நாயனார் வீட்டுக்கும், இளையாங்குடி மாறநாயனார் வீட்டுக்கும், அப்பூதியார் வீட்டுக்கும் ஒரு பிச்சைக்காரனை போய் கயிறு வேண்டி இருந்தது. அவனுக்கு தங்கத்துல கோயில் கட்டி வச்சிருக்காங்க, வெள்ளியில கோயில் கட்டி வச்சிருக்காங்க, கருங்கல்ல கோயில் கட்டி வச்சிருக்காங்க. 40,000 கோயில் இந்தியாவிலேயே இருக்கு. ஈழத்துல 2500 கோயில் இருக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு ஏன் ஒரு வீட்டுல போய் பிச்சைக்காரனா நிக்கணும்? அங்கெல்லாம் சாப்பிட்றத விட இங்க போடுற சாப்பாடு அன்போட போடுவாங்க அப்படிங்கிறதுக்காதான். அதனாலதான் யாராவது பசித்தவர்கள் உங்களுக்கு முன்னால் கையேந்தினால் தயவு செய்து அவன் பசியை போக்குங்கள். ஏனென்றால் உங்களிடம் கையேந்தி நிற்பவன் கடவுளாக கூட இருக்கலாம். ஏன்னா கடவுள் பிச்சைக்காரனாத்தான் போயிருக்கலாம். ஒரு விஷயம் சொல்லலாமா? நீங்க இப்ப அன்னத்தை பற்றி சொன்னபடியால் நான் இப்ப ஊருக்கு போயிருந்தேன் ஒரு மாசத்துக்கு முதல் இலங்கை. மகா கோயில் கும்பாபிஷேகத்துக்கு. அங்க போனா பயங்கர மழை, நல்ல மழை. அந்த டைம் தான் எங்களோட கும்பாபிஷேகம் நடந்தது. 2000 பேருக்கு சமைக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த ஊர் படிகங்கள் எல்லாம் சேர்ந்து. அப்ப இந்த மழை காரணமாக அவங்க சமைக்கல, எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நிர்வாகம் என்னோட பேசினாங்க, என்னக்கா பண்ணலாம் அப்படி. அவங்க ஏலான்னு சொல்லிட்டாங்க, தாங்க சுண்டல் கொடுப்போம். நான் இவ்வளவு பெரிய மகா கும்பாபிஷேகம் இவ்வளவு லட்சக்கணக்கு செலவழிச்சிட்டு ஒரு அன்னதானம் போடுறதுக்கு வழி இல்லைன்னு சொல்றது தப்பு. ஏன்னா வாரவங்க வயிறார மனசும் வயிறு நிறைஞ்சு போகணும் ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தாள். அப்ப உடனே அந்த பையங்க கேட்டாங்க, நீங்க செய்யறீங்களான்னு காண்டு. 2000 பேருக்கு நானும் இப்படி சமைக்கிறது. அப்ப உடனே நான் ஓகே, என்னோட மைண்ட்ல வந்தது சாம்பார் சாதம் கொடுக்கலாம். பயங்கர மழை ஐயா, முழங்கால மழை. சரி, அடுத்த நாள் ஏதோ என்ன அந்த கடவுள் இவங்களுக்கு முன்னால பெருப்பிச்சா என்ன என்ன வாழ என்னோட மகிமையை உயர்த்தினாரா இல்ல அவர் எனக்குள்ள இருந்து என்ன எதிர்பார்த்தாரா தெரியல. அடுத்த நாள் அந்த ஊரே சாப்பிட்டுட்டு வந்தவங்க பிள்ளையார்ல இருந்தே ஐயர்மார்ல இருந்தே சகலருமே சாப்பிட்டாங்க ஐயா சாப்பாடு. எனக்கு அது பெரிய ஒரு உண்மையில என்னன்னு சொல்றதுன்னு தெரியல எனக்கு அவர் அருள். இல்ல, அடுத்தவங்க பக்கத்துல இருந்து அவங்க சாப்பிடுறத பார்க்கும்போது நமக்கு ஏற்படுற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. என்ன அதே இந்த வெளியிழந்தோர் இல்லத்துக்கெல்லாம் போய் சாப்பாடு போடும்போது நான் சில நேரம் அழுதுருவேன். அவ்வளவு சந்தோஷமா எந்திரிச்சு கும்பிட்டு வாங்குவாங்க. நீங்க பாத்துருப்பீங்க அந்த வீடியோல.
எந்திரிச்சு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வரும் புது வணக்கம் ஐயா வீட்டுக்கு வந்து சொல்லிட்டே போனாங்க. அது ரொம்ப இன்னொன்னு என்ன தெரியுமாமா, பசி இது வந்து அதை நீங்க மிஸ்யூஸ் பண்ணவும் முடியாது. ம் ம் அந்த சாப்பாட்டை நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவன் அவனுக்கு போதுமான வரைக்கும் அவன் சாப்பிடுவான். திரும்ப அதை வீணாக்க முடியாது இல்ல. ம். மிஸ்யூஸ் பண்ண முடியாத ஒண்ணு உணவு தானே. ஆ. ஏன்னா நம்ம இருந்து போடுறோம், அவன் வயிறார போடுறோம், அவன் சாப்பிட்றான். நாங்க ஒரு தடவை மட்டும் போட மாட்டோம். திரும்ப சாப்பிட்டுட்டு அவன் பசி அடங்குற வரைக்கும் போட்டுட்டே இருப்போம். சில பேர் ஒரு தடவையாவது போயிடுவாங்க, சில பேர் மாறி மாறி வருவாங்க, போட்டுருவோம். அதை தவிர அவன் அதை வெளியே கொண்டு போய் எங்கேயும் விற்க முடியுமா? முடியாது. 2 இட்லியும் ஒரு பொங்கலையும் கொண்டு போய் எங்க விற்க முடியும்? விற்க முடியாது. அது இப்ப பணம் கையில கொடுத்தோம்னா அது மிஸ்யூஸ் ஆகும். ம். அவனே அதை வந்து 2 இட்லியை சாப்பிட்டு மீதியை தண்ணி அடிக்க கூட வச்சுக்குவான். அதனால பணம் 100 ரூபாய் கையில கொடுக்கறத விட கூட 4 இட்லியை சேர்த்து போட்டோம்னா அது அவன் மிஸ்யூஸ், அவன் வயிற்றுக்குள்ள போயிடும். கண்டிப்பா வயிற்றுக்குள்ள அது போய்த்தான் ஆகும். அதனாலதான் இந்த தர்மம், தானங்கள்ல அன்னதானத்தை மிக உயர்ந்தா சொல்றது. அது எங்க இந்தியாவை விட, தமிழ்நாட்டை விட, உங்க லண்டன் எல்லாம் வந்தீங்கன்னா எல்லா கோயில்லையும் பெரும்பாலும் ஃபங்க்ஷன் முடிஞ்சது சாப்பாடு போட்டுறாங்க. அதுவும் உங்க ஆட்கள் தட்டு தட்டா கட்டி வேற எடுத்துட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு. ஈரிங் கனகதுர்க்கம்மன் கோயில் எல்லாம் பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ள சாப்பாடை கட்டி எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் போட்டுருவாங்க. அப்படியே இருக்கு. நாங்க ஆனா கட்டி எடுத்து போக விட மாட்டோம். இங்க நாங்க பண்ற தர்ம காரியம் இருக்கு. 857 நாளோ என்னவோ முடிஞ்சிருக்கு. இது கட்டி எடுத்துட்டு போக விட மாட்டோம். இங்கே வேணா சாப்பிடு. நீ 10 இட்லியில 15 இட்லி தானே, இது தீர்ந்து போனா கூட பக்கத்துல எடுத்தாப்புலயே ஹோட்டல் இருக்கு, வாங்கி தர்றோம். அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனால் பார்சல் எடுத்துட்டு போகக்கூடாது. இல்லை வீட்டுல குழந்தை இருக்கு அப்படி இருக்குன்னா கூட நீங்க கூட்டிட்டு வாங்க. நாங்க காலைல 8 மணிக்கு தான் வைக்கிறோம். என்ன பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு 8:30 மணி 9 மணிக்கு தான் போகும். என்ன கூட்டிட்டு வாங்க, நாங்க இது பண்றோம் அப்படின்னு. சரி, நல்லது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அண்ணா ஒரே ஒரு டவுட். சக்தி சொல்லுங்க. சக்திக்கு சொன்னீங்க ஆற்றல் அருள்ட்டு. ஆமா, அதே மாதிரி சிவம் சிவத்துக்கு என்னது? சிவம் சிவன் பரம சிவன்றோம். பரம்னா மேலான அப்படிங்கிற அர்த்தத்துல வந்துருது. அந்த ஆமா. சிவம் பரம் சிவனுக்கு ஏற்கனவே பரம் நீங்க பரம் சொல்லியிருக்கீங்க. சிவம் பரம் என்றால் டோட்டல் பொட்டன்ஷியாலிட்டி, மொத்த பரம்பொருள் என்றால் எல்லா ஆற்றலுடைய குவிப்பு மையம். என்ன, சிவம் என்பது உருவமற்றது, சிவன் என்பது நாம் அதற்கு ஒரு உருவத்தை கற்பிப்போம். சிவம் என்ற சொல் செம்பொருள் அப்படின்னு சொல்லும். தெரியுமா? கேக்குதா? சொல்லுங்க. கேக்குது. சிவம் செம்பொருள். அதுக்கு உருவம் கொடுக்க நினைச்சாங்கல்ல நம்ம மக்கள், முன்னோர்கள். அவர்கள் உருவம் கொடுக்கிற போது அது எந்த உருவமா இருந்தாலும் சரி, சிவபெருமானுக்கே நிறைய உருவம், நடராஜர், அது சிவலிங்கம், அது இதுன்னு கொடுத்தாங்கல்ல. அப்ப அதை சிவன், அதையும் கூட சிவபெருமான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன, அப்படிதான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச, வெளிப்படையா தெரிஞ்ச அர்த்தம். இதுக்கு மறைமுகமா ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு தோண்ட ஆரம்பிக்கும். இன்னும் உங்களை மாதிரி அறிவாளிகளோட சேர்ந்தா தான் எனக்கும் இன்னும் மேல கொண்டு தோண்டணும் அப்படிங்கிறது இருக்கு. நீங்களாம் ரொம்ப அடக்கமா இருக்கிறதுனாலயே நீங்க சாதாரண ஆளுன்னு மதிப்பிட முடியாது. உங்கள்ட்ட இருந்துதானே நிறைய கத்துக்கிறோம். நீங்க சினிமா எல்லாத்துலயும் நீங்க ஆற்றல் மிக்கவரா, அதான் நீங்க சக்தியும் சக்தியுமா இருக்கிறீர்கள். சரி சரி சரி, மகிழ்ச்சி. வேற ஏதாவது அர்த்தம் இருந்தா கண்டிப்பா அடுத்த வாரத்துல நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் அர்த்தம். சிவம் என்பது செம்பொருள், அது உருவமாக ஆகிற போது சிவனாக மாறுகிறது. உருவம் இருக்கா? சிவனுக்கு உருவம் இல்ல, அருவம் அருவுருவம் எல்லாம் இருக்காதுன்னு சொல்றோம். கிடையாது. ஆனா நம்ம கற்பிக்கிறோமே, உருவ வழிபாட்டை நம்ம சமயம் ஆதரிக்குது. என்ன காரணம்னு அது பல தடவை சொல்லியிருக்கேன். ஒரு உருவத்தின் உங்க மனசுல பதிவு. இப்ப எங்க அப்பா அம்மா படம் எதுக்க வச்சிருக்கிறேன், அதுக்கு நம்ம மனம் ஒன்றை வணங்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு உருவம் இருந்தா தான் அதுல நம்ம மனசு ஈடுபடும். நம்ம மனதை கவர்வதற்காக, ஒருமுகப்படுத்துவதற்காக அந்த சிம்பலா நம்ம சிலை வழிபாடுகளை, உருவ வழிபாடுகளை வச்சிருக்கோம். இறைவன் வந்து உருவம் இல்லாதவன், அவனுக்கு நிலையான உருவம் எல்லாம் இருக்காது, வடிவமே இருக்காதுன்னு சொல்லிடுறோம். அதான் திருவாசகத்துல சொன்னோம்ல, இப்போ ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாருக்கு அவரே சொல்றாரு. ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் சொல்லினா தெல்லேனம் கொட்டமா. அவனுக்கு ஒரு நாமம் ஒரு உருவம் கிடையாது. ஆனா நாம அன்புக்கு
என்ன நம்ம பையனையே வந்து கண்ணாங்கிறோம், குட்டிங்கிறோம், ராஜாங்கிறோம், என் சமத்து குட்டிங்கிறோம், என் செல்ல குட்டிங்கிறோம். அப்படி எத்தனை பேர் வைக்கிறோம். அது மாதிரி நம்ம அன்புக்கு ஆக எத்தனையோ பேர்களை வைத்து நாம் வணங்குறோம். பேர், ஒரு பொருள் பேராக ஆகிற போது அது சிவனாக மாறுகிறது. பரமசிவன். ஆன்மீக பேரொளி என்று சொல்லி யூடியூப்ல ஒரு சேனல் வாரதையா, இந்தியாவில இருந்தான் வருது அந்த ஆன்மீக பேரொளி. அதுல அந்த ஐயா சொன்னார் என்னன்னா, சிவன் சிவன் சிவம் என்னைக்குல நீங்க சொன்ன அந்த செம்பொருள் சிவபெருமான் என்று வரைக்குல அது வந்து மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட உருவமுள்ள ஒரு கருமை பொருள் என்று சொல்றேன். அதுதான் நான் இப்ப கதையை மாட்டி சொன்னேன். சிவம் என்பது செம்பொருள், அதுக்கு உருவம் வருவது சிவன் ஆகிறது. அதை நாம சைவத்தில் சிவபெருமான் என்று சொல்வதுதான் வழக்கம். நல்லது. நம்ம அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி எல்லோருக்கும். நன்றி 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 நன்றி. நல்லா போச்சுது. ஆரோக்கியமான டிஸ்கஷன். நன்றி 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 நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். ஸ்ரீதரன் ஐயா, எனக்கு அந்த ஆங்கில இதை அனுப்பி விடுவீங்க. ஸ்ரீதரன் ஐயா, அந்த ஆங்கில இதை அனுப்பி விடுங்க எனக்கு. நானும் யாழ்ப்பாணத்தில் உள்ள வேலை செய்தாங்க. யாழ்ப்பாணத்துல யாரு? ஸ்ரீதரன் ஒரே இடத்துல வேலை செய்தாங்க. அவர் பெரிய ஸ்ட்ரிக்டான டாக்டர். பிளட் பேங்க்ல இன்சார்ஜ். அப்ப என்னட்ட ஒரு பேஷண்ட் ஆபரேஷனுக்கு வந்தால் பிளட் வந்து அவைக்கு மேட்ச் பண்ணி வச்சிருக்கணும். அப்ப இவர்கிட்ட கேட்டா நீங்கள் ஒரு பிளட்டை கொண்டு வாங்கன்னு சொல்லுவார். அப்படித்தான் பிளட் சேர்க்கிறவர். பெரிய ஸ்ட்ரிக்டான டாக்டர். ரத்த காட்டேரி நடந்து சக்சஸா நடந்தது. அப்ப அவர் ஒரு ரத்த காட்டேரி. அதுக்கு எனக்கு என்னன்னா சின்ன கோபம். எந்த ஃப்ரெண்ட் டாக்டர் நாங்க உண்டா படிச்சா வைஃபுக்கு நான் சிசேரியன் செக்ஷன். இவருக்கு போக அவர் பிளட் நீதான் கேட்கிறார். நான் என்ன என் ஃப்ரெண்டு இருக்கு டாக்டர், நீயும் டாக்டர், நானும் டாக்டர், அவர்கிட்ட எடுக்க போறேன். ஒரு ஹாஃப் பைட்டையாவது கொடு. ஹாஃப் பைட் எடுக்கிறேன். நான் போகும்போது சரியான கரப்ஷன் அங்க. நேர்மையான சொல்றேன். நீங்கள் பிளட் பேங்க்ல டாக்டர்ஸ் இல்ல. அப்ப பிளட் எடுக்கிறதுக்கு பணம் இல்லாத ஜனங்கள் பாங்க தாலி கொடியை வித்து கரப்பண்ண ஆக்களுக்கு காசு கொடுத்து தான் வந்து. அப்ப நான் ஜாயின் பண்ண உடனே எல்லா டாக்டர்ஸும் கன்சல்டன் ஜாயின் பண்ணி ரோட்டரி கிளப்ல ஜாயின் பண்ண சொல்லி ரோட்டரி கிளப்போட ஜாயின் பண்ணி தான் நான் இப்போ வந்து ஹெல்ப் எடுத்தது. அப்ப முதல் நல்லூர்ல பிளட் டொனேஷன் செய்யறது நான் இருக்கிறதான். நீங்க நேர்மையா இருக்கிறவங்க கராரா தான் இருந்தாகணும். உங்கள்ட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வகுப்புல டாக்டர் சாந்தலிங்கம் அண்ணான்னு ஒருத்தங்க இருந்தாங்களா? ஒரே நிமிஷம் கண்ணியமா இருங்க. இதுல போட்டு விடுறீங்களா? என்ன உங்களோட புத்தகம்? நீங்கள் இப்ப ஒரு புத்தகம் ஒரு இங்கிலீஷ்ல இருக்குன்னு சொன்னீங்களா? ராமேஸ்வரன் புக் வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அந்த முன் படத்தை அனுப்புறேன் உங்களுக்கு. இதுல கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ணா இப்ப நம்ம டாக்டர் ஸ்ரீதரன் மாதிரி டாக்டர் சாந்தலிங்கம் அண்ணான்ட்டு ஒருத்தங்க நம்ம கிளாஸ்ல இருந்தாங்களா? இல்லையே. இல்ல, சாந்தலிங்கம்ங்கிற பேர்ல இது வரைக்கும் யாரும் இருந்தாரு. பெரிய புராண கிளாஸ்லயும் இருந்தது இல்ல, இங்கேயும் இருந்தது இல்ல. நீங்க ரெண்டு பேரும் படிச்சீங்களா ஐயா? யாரு? அம்மாவும் நீங்களும்? இல்ல இல்ல, அவங்க காரைக்குடி கம்பன் அடிப்படையுடைய பேத்தி. கம்பன் அடிப்படி கம்பவாரதி. அது கம்பராமாயணத்துல நான் காரைக்குடியில ரொம்ப நாள் இருந்தேன். நான் காரைக்குடியில படிச்சேன். அழகப்பா இதுல மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில படிக்கும்போது காரைக்குடியில தான் இருந்தேன். அவங்க பிள்ளையார்பட்டியில ட்ரஸ்டியா இருக்கும்போதெல்லாம் போயிருக்கேன் கோயிலுக்கு. அவங்க ரொம்ப காலமா நமக்கு பழக்கம். அவளோட தகப்பன் சேட்டு போடாம சால்வே அப்படித்தான் அவரோட படம் இருக்குது. தகப்பன்ல தாத்தா. தாத்தா. ஆமா. உங்களுக்கு ஹோம்ஒர்க் கேட்டா பறவையில வந்தது. திருமணத்தில் வர்ற பறவைகள பேர் எல்லாத்தையும் எடுத்து தரும் பாப்போம். எங்கெங்க என்னென்ன பறவை சொல்லியிருக்கேன், இந்த திருமணத்துல சொல்லியிருக்கேன்.
எனக்கு என்ன கேக்குறீங்களா? என்னட்ட ஆமா, ஆமா, வேணும் ஆமா, ஐயா, ஆமா. என்னட்ட திருமந்திரம் தான் இருக்குது, இத அதான் படிக்கலாம். எங்கெங்க பறவைகளை பற்றி சொல்லிக்கிறார், எந்தெந்த பறவைகளை பற்றி சொல்லிக்கிறார் அதுல லிஸ்ட என்ன போட்டாரு. லாபம் ஐயா? அது திருமந்த சும்மா ஐயா கேட்கிறது, அதுல ஒரு அது லாபம். பறவைன்னு சொல்றது திருமந்திரம் காரணம் என்னென்ன காரணம் உண்டு. இல்ல திருமந்திரம் பறவை பறக்குது, அவ்வளவுதான். திருமந்திரம் 1000 புத்தகம் உங்கள்கிட்ட இருந்தாலும் கேட்டு அது ஒரு பாடம் கேட்காம அது நீங்க படிக்க முடியாது. அதுதான் சரி. அதுக்குதான் வந்து பாடம் கண்டிப்பா படிக்கணும். யாராவது என்னட்ட ஒருத்தர் ஒரு ஞான குருட்ட இல்ல ஞானமே இல்லாத குரு என்னை மாதிரி ஆள்கிட்டயாவது படிக்கணும். ஆத்தி நீங்க இது ஞான இது குரு. இது வாசிச்சா கூட I can't understand a lot. இப்ப உங்களோட அது சேர்ந்து புக்கே இல்ல. எக்ஸாக்ட்லி நீங்க எக்ஸாக்ட்லி சொல்றதுதான் கண்டேன். இது எங்கிட்ட தண்ணி எல்லாம் திருமுறை 24 கிடையாது. வால்யூம், 24 வால்யூம் ஓ சரி சரி. எல்லாம் இருக்குது. எல்லாம் ம். எல்லா பாட்டு இருக்குது. அந்த கையில இருக்க புத்தகம் மண்டைக்குள்ள போறதுக்கு இடையில ஒரு மீடியேட்டர் வேணும். மீடியேட்டர் வேணும். ஆமா அதான் நானு அதான் கண்ணையம்மா குருஜி. சொல்லுங்க. ஆனந்தி அம்மா ஆனந்தி அம்மா, இப்ப எங்கிட்ட எல்லாம் புக்கு கிடையாது. ஐயா சொல்றதே அப்படியே நம்ம உள்வாங்கிக்கிறோம்னா எப்படி அவங்க அதுதான் எவ்வளவு அழகா அதுதான் ஆழமா எவ்வளவு நான் இப்ப தெளிவா ஒண்ணுமே சொல்லி ரீட் கொடுக்குறாங்க. பண்றது இல்ல. ஒன்லி ரமணிச்சந்திரன் புத்தகம் மட்டும்தான் ரீட் பண்றேன். நானும் ஐயாவை தான் ஐயா சொல்றதுதான் கேள்வி ஞானம் தான். இல்ல உண்மை. எப்படி நீங்க சொல்லி கொடுக்குறாங்க, இல்லையா அது உண்மையில நீங்க எனக்கு அந்த 100 அனுபவத்துல அழகா வரணும் சொல்லி போல இருக்கு. கொடுக்குறாங்க. 100 புத்தகத்துல படிக்கிற இத வந்து நீங்க 1.5 மணி நேரம் பேச்சுல வந்து அந்த நாலேஜ கேதர். உங்கள்ட்ட இருந்து 4 வார்த்தை எடுத்தாலே எங்களுக்கு அது கட்டுரை எழுதிடலாம். இப்ப இப்ப நாம நடத்துற இந்த 1.5 மணி நேரத்திலேயே திருமூலரை பேசியிருக்கோம், திருவள்ளுவரை பேசியிருக்கோம், பாரதியாரை பேசியிருக்கோம், மணிமேகலை பேசியிருக்கோம், சேக்கிழாரை பேசியிருக்கோம், கண்ணதாசனை பேசியிருக்கிறோம். இதெல்லாம் நீங்க படிக்கணும். பா விஜய் பேசியிருக்கோம். இதெல்லாம் நீங்க ஒவ்வொரு புத்தகத்துல படிக்கணும். இங்க இது ஒரே புத்தகம், இது எல்லாமே அது கொட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க நடமாடும் பல்கலைக்கழகம் ஐயா. பல்லு போட கழகம். பரவாயில்ல, விஷயம் இருக்குதல்லோ. நாங்க எதை சொன்னாலும் நீங்க அப்படி சொல்றீங்க. ஆமா, எனக்கு கண்ணதாசன் ரொம்ப ஈடுபாடு. காரைக்குடி பகுதியில வாழ்ந்தது. அதோட அவரு கவிதைகளை நான் சினிமா அவர் பாட்டுக்காகவே சினிமா படத்துக்கு போவேன். பல தடவை போவேன். ஒரு படத்தை 10 தடவை பார்த்து அவர் பாட்டை மனப்பாடம் பண்ணிடுவேன். எப்படி பாடுறீங்க, அழகா பாடுறீங்க. ஆமா, அந்த ஏர்லி டேஸ்ல ஒரு படம் பார்க்க போற போது பாட்டு புத்தகம் அடிச்சு வைப்பாங்க. முன்னால இருக்கிறது. அதே நிறைய வாங்கிடுவேன் வீட்டுக்கு. மட்டும் பேசணுங்கண்ணா நீங்க. நான் பேசுறேன். கண்ணதாசன் பல்கலைக்கழகம் இல்ல நிறைய பேசலாம். அதுவும் மத்தவங்க பேசாத விஷயங்கள்லாம் நிறைய பேசலாம். இந்த மாதிரி பாடுறேன். அது ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. என்ன பாட்டு? புருஷோத்தமன் புகழ் பாருங்கள். அதுல வந்து மகாபாரதம், புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே இல்ல மகாபாரதத்தை 4 வரியில முடிச்சாரு. பாஞ்சாலி துயர் காக்க தங்கை கொடுத்தான், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், ஆண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். 4 வரியில மொத்த மகாபாரதத்தையும் குறிக்கிறார். இப்ப புத்தக கடை போனா, கண்ணதாசன் புத்தக கடை போனா அது பூட்டி கிடக்குது. அவங்களுக்கு பிரிண்ட் இருக்கு. பழைய காலத்து வீடு, ஒரு வெள்ளையடிச்சு 25 வருஷமா இருக்கு. இல்ல செட்டிநாட்டு பகுதிகள்ல இருக்குது வீடு. அவரு புத்தகங்கள் நூலகம், கண்ணதாசன் பதிப்பகம்னே நூலகம் எல்லாம். அதுதான், அதுக்குதான் போனான். அது இட் வாஸ் க்ளோஸ் தென். அது வெளியில பார்த்தா ஒரு 25-30 வருஷத்துக்கு ஒருவரும் இருக்காத வீடு மாதிரி கிடந்தது. அவருடைய அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் 10 பாகமும் சூப்பர். மொத்த தொகுப்பா வந்திருக்கு. இப்போ இருக்கா? புக் ஷெல்ஃப்ல இருக்குது. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் ஒன்று மேக் பண்ணுவோமாட்டா ஐயாட்ட கேட்டுனாங்க. நீங்க எல்லாம் டாக்டர் எல்லாம் சேர்ந்து செய்வோமா? போவோம். டென்மார்க்ல என்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அப்படி அப்படி இந்தியாவுக்கும். ஆமா, அப்ப நான் இப்ப இந்தியால இருந்து வரதான் 1 மாதத்துக்கு 40 நாள் இருந்து வந்துட்டேன். இப்ப வேண்டாம், ஒரு 2-3 மாசத்துக்கு பிறகு எனக்கு நான் வந்து பிள்ளையார் பட்டி பார்க்கணும். போடுங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் நம்ம வீட்டுல தங்கலாம் வாங்க. நன்றி நன்றி நன்றி.
அவங்க வாங்க எல்லா கண்ணையம்மா இடத்துக்கும் போவோம். பழனி நம்ம கோயிலுக்கு போற குருநாதரை வழியில கூட்டிட்டு பிள்ளையார் எல்லா பட்டி போயிடும். இடத்துக்கும் ஆமா போவோம். நான் கண்ணகி போகல ஒவ்வொரு கண்ணையம்மா அநேகமா போறேன்னா இது வரைக்கும் பார்த்தது இல்ல பிள்ளையார்பட்டி. கண்ணகியம்மா வாங்க வீடு வாங்க. கடல் போன்ற வீடு கண்ணகியம்மா. மனசு அதை விட கடல் அவங்க போல மனசு இருக்குன்னா அதை விட பெருசு. மனசு கடல் போல இருக்கு. மனசு அதை விட பெருசு. அதனால நன்றி கண்டிப்பா அம்மா, வாங்க. நாங்க வர்றோம் எல்லாரும் வர்றோம். அவங்க ஏன் வரலன்னு தான் வருத்தப்படுவாங்களே தவிர ஆமா வந்துட்டாங்கன்னு ஒருபோதும் வருத்தப்பட மாட்டாங்க. கரெக்ட். அவங்க நல்ல ஆனந்தி அம்மா தெரியும். வர்றாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். நம்ம ஆமா ம். என்ன குருநாதர் ஐயா சொல்லிட்டு வரவே ஏதோ இல்லை ஒரு நீங்க. பிரச்சனை. நான் கட்டாயம் ஆமா. வருவேன் வர்றேன் நீங்க வர்றேன். வர்ற வாங்க. அவங்க போறதுக்கு முன்னால ஒரு 4 நாள் பட்டினி இருந்துட்டு போங்க. அப்பனாதான் அவங்க போடுற சாப்பாட்டை உங்களால சாப்பிட முடியும். ஓகே. சரி எல்லாரும் வாங்க பார்க்கலாம். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தலை இல்லையா? ஆமா ஆமா. ஆனா நன்றி. கணேஷ் மார்ச் 13 சைனா போறாப்ல. இப்பதான் தெரியுது. இப்ப அவங்க பையன் மைசூரும் கணேஷ். பெங்களூரும் போயிட்டு இப்ப இன்னைக்கு ரிட்டர்ன் இன்னும் வரல வீட்டுக்கு. இனிமே வந்துட்டு இருக்காரு ஆண்டவே. வளர்த்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. மனித ஜாதியின் துயர்கள் யாவுமே மனதினால் வந்த நோய். வளர்ந்த பையங்க ஏன் நம்ம முந்தானையே பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கணும்? அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, பறக்கட்டும். நம்ம பார்க்காத உலகங்களை அவங்க பார்க்கட்டும். அவங்கட ஆத்மா வேற தானே ஐயா. ஆமா ஆமா. நாங்க உடம்பு மட்டும் தானே கொடுத்திருக்கிறோம். அந்த உடம்பே நம்ம கொடுக்கல, இறைவன் கொடுத்து அனுப்பி. இறைவன் கொடுத்தது. ஆமா. சரி நல்லது. நன்றி ஐயா, நேரம் நன்றி. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி. சந்திப்போம். இன்னும் ஒரு நாள்ல சந்திப்போம். வணக்கம் நன்றி. வணக்கம் வணக்கம் ஆமா. எல்லாரும் விரைவில் வாருங்கள். வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி. நன்றி. வர்றோம் நன்றி. வர்றோம்.